ஹாய் ஹலோடா, நான் உங்கள் ஆஷிட்டா. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஹை பட்டனை ஆன் பண்ணிக்கோங்கடா. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸ் விட்டு போங்க. அப்போ தான் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல, ஏன் இந்த வீடியோ இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஓகே சரி பண்ணிடலாம். ஓகே, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணணும், அதை வந்து கண்டினியூ பண்ணலாம்டா. உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு முன்னாடி ஸ்டேஜுக்கு பக்கத்துலேயும் கூட்டிகிட்டு போயிருப்பா. உங்களுக்கு ரொம்பவே பயமாகவும் ஒரு மாதிரியாகவும் பதட்டமாகவும் இருக்கும். ஏன்னா செகண்ட் இயர், அதாவது நீங்கள் தேர்ட் இயர் முடிக்கல, செகண்ட் இயராக இருக்கிறவங்க இருக்காங்களா, அவங்க எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் உங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகவும் அப்படி இருக்கு. அந்த டயத்துல ஹாலியோட ஃப்ரெண்டு அவ ஜாவை தூக்கி அங்க நீங்க போறீங்கன்ட்டு ஆலிட்டையும் காட்டியிருப்பா. செம்ம கோத்துல ஒரு மாதிரி அவ உட்காந்துருக்க சேரவே டைட்டா பிடிச்சு அப்படி முறைச்சு பார்த்திருப்பா. இதோட நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன். அதுல வந்து கண்டினியூடா. ஆலி பாத்தியாடி இந்த ஒயன் சீனியரை? ஏய், அவன் ஃப்ரெண்டு கூப்பிடுறா. ஆனா ஹாலியோட ஃபோக்கஸ் பூரா உங்களை தான் பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ முறப்பா இருக்கா. அவன் ஃப்ரெண்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. பட் ஹாலி காதுல எதுவுமே கேட்கல. உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கா அவ்வளோ கோவமா. செம்ம க்ரௌடா எல்லாம் ஒரு மாதிரி ஸ்டேஜுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட நடந்துக்கிட்டு ஸ்டேஜ்லையும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கடா, அவங்களாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் எல்லாம் அங்கிட்ட ஓட இங்கிட்ட ஓட எல்லாத்தையும் வெல்கம் பண்ண அப்படி இருக்காங்க. சைட்ல பூரா விசில் சவுண்டு, இந்த மாதிரி பேசுற சவுண்டு, கலர் பேப்பர் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. யாழி, ஏன்டி இவ்வளவு அமைதியா இருக்க? அமைதியா இருக்கனா என் சந்தோஷத்தை பறிச்சுவ. என் கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கலடி இவ்வளவு இன்னைக்கு பாப்பேன்னு. கண்டிப்பா இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன்டி. இவ்வளவு நார கிழிச்சு இவ்வளவு அசிங்கப்படுத்தி எப்படி என் வினோத்தை என்கிட்ட பறிச்சு கடைசியில அவனு கொண்டுட்டாடிவ. சும்மா விட மாட்டேன். யாழி, நீ என்ன அவளை நீ ஒழுங்கா பாக்கலையா? என்னடி சொல்றீங்க? அவ கழுத்தை பாரு. என்ன கழுத்துல ஆறுடி. அகைன் யாரையோ கல்யாணம் பண்ணிட்டான். கழுத்துல தாலி போட்டு எல்லாம் பண்ணிருக்கா. அலி அந்த சேர கிரிப்பா புடிச்சிட்டு அவங்க கழுத்தை தான் பாக்குறான். எக்கி உங்க கழுத்துல அந்த தாலி கயிறு அந்த ஜடைக்கு பின்னாடி முடிச்சு போட்ட மாதிரி தொங்குது. என் வினோத்தை கொண்டுட்டு நீ இன்னொருத்தவனை வேற கல்யாணம் பண்ணிருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன். என்னடி ஹாலி இப்படி மாறிக்கிற? என்னடி பண்ண போற? எதுக்குடி இப்படி பயந்துட்டு இருக்க? நார்மலா இரு ஒயன். ஏய் ஒயன், ஒன்னதான். நீ பாரு, எல்லாரும் என்ன பாக்குற மாதிரி இருக்கு. ஒயன், என்ன பார்த்தா பார்த்துட்டு போட்டுட்டி, நீயும் பயந்துட்டு இருக்க? இல்லடி, நான் இருக்கேன்ல, போல்டா ரெடி. இல்லைன்னு எதுக்கு பயப்படணும்? அதை சொல்ல முதல்ல. அது உனக்கு ஒயன், என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன்னு தெரியல. இப்ப நீ கூட வரப்போற ஃபாரின்ல இதெல்லாம் உங்க கேஷுவல்ரி. ஆனா இங்கதான் இந்த மாதிரி அப்பா பாப்பாங்க, அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. கொஞ்ச நேரம் தாண்டி முடிச்சோன்னு இங்க இருந்து போறோம். கொஞ்சமாவது ஹாப்பியா இரு. அது மட்டும் இல்ல, இங்க யாரும் உன்னை தப்பாவும் பார்க்க மாட்டாங்க, தப்பாவும் நினைக்க மாட்டாங்க. புரியுதா? டேய், அவன் சொல்றான்னு என்னடா மேலே பார்த்துட்டு இருக்க? தேங்கும் மேல இந்த கலர் பேப்பர் பறக்குதுலடா, அதுல ஒன்னு எடுத்து ஒரு மாதிரி கையில வச்சு கிழிச்சிட்டு இருக்கான். டீ சும்மா இருக்க முடியாதா? அங்க சொன்னாப்ல அவ அதை பார்க்காம இருக்க போறானா? இல்ல எனக்கு புரியல. எனக்கு கிராஜுவேஷனுக்கு வந்திருக்கு, இருந்துட்டு போகுண்டா. உனக்கேண்டா? இல்லடா. இன்னும் இல்லடா, அவனே எல்லாம் மறந்துட்டு இருக்கான். அப்படி பார்த்தா கூட என்னடா தப்பு? இங்க யாருக்கும் தெரியாது தயாங்கோட ஒய்ஃப் தான் அந்த அக்கான்னு. அப்புறம் நம்மளுக்கும் இந்த அக்கா இங்கதான் படிச்சுட்டு நம்மளும் தெரியாத மாதிரி காட்டிக்கிடுவோம். தேங்க கேட்டா மீதியா இருக்க வேண்டியதான், வேற வழி இல்ல. அவன் எப்படி பாக்குறோன்னா அப்படித்தான் நம்மளும் பார்க்க போறோம். வாயை மட்டும் மூடிட்டு ஒன்னும் இல்ல, மீதியா மட்டும் இரு. ஏய், எவ்வளவு நேரம்டா? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க பாரா. முன்னாடி பாக்குறான், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பாரா எட்டு ஏங்க கையில மைக்குடா. எம்மா அவர் பேசிட்டு இருப்பான், அவன் கையில எதுக்குடா மைக்க கொடுத்தாங்க? ஏய், நீ மூட்டியா? அவன் பேசிட்டே இருப்பான்டா, இது முடியாதுடா. ஜெயில வேற மண்டையா பழகுது. அந்த சொட்டைய கூட்டியா நீங்க உட்காரீங்கடா. மட்டும் மேல ஸ்டேஜ்ல இருக்கான் கிள்ளு கிள்ளுன்ட்டு. நம்மள பாரு வச்சான் மொட்டை வயல்ல காய போட்டுட்டு இருக்கான். இப்படி காஞ்சி கருவாடா இருக்குமே, ஏதாவது கொடுக்குறாங்களான்னு பாரு. இப்பதாண்டா உட்காந்தோம், அதுக்குள்ளயுமா பாரு மேல இப்பதாண்டா சேரா போட்டாங்க. அதுக்குள்ள செலிப்ரேட் மாதிரி அங்க ஜூஸ் பிஸ்கெட் எல்லாம் கொடுக்குறாங்க. காலைல இருந்து நான் சாப்பிடலடா. இதுக்கு என்னடா நோய் நோய்னு பேசிட்டு இருக்கீங்க? அதான் வேற காண்டாவது. இருடா பாப்போம், இல்லாட்டி எஸ்கேப் ஆயிடலாம் மச்சான். அண்ணாலாம் இங்கெல்லாம் இருக்க முடியாது மச்சான். பேசாம மூவி பார்க்க போலாம்டா.
மூவியா? ஆமா மச்சான், இங்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஃபுல்லா சீனியர் இருக்காங்களடா, அவங்க தான் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் அப்படிதான்டா சைட்ல விட்டுருவாங்கடா. அதனால என்ன பண்றதுன்னா நைஸா கண்டு போக வேண்டியதான் மச்சான். 1 வீக் முன்னாடி தான் புது மூவி மச்சான் ரிலீஸ் ஆச்சு. எங்க உனக்கு முடியலையே, உன்னை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்லையே. அதுதான் மச்சான் ஒரு மாதிரியாவே இருக்கும். பாரு நீ வந்துட்ட மச்சான், இன்னைக்கு வேணா மூவி பார்க்க போலாமாடா? என்ன மூவிடா? எப்ப என்ன மூவி பாப்போமா அந்த மூவி பாப்போம்டா. அப்படி என்னடா? வாய மூடா, சும்மா இருக்க மாட்டேன் இடத்தோன்னு. என்னடா டே பாடுறா, சங்கீத மேடையில சங்கூதுற மாதிரி இருக்காங்கடா. ஏய் நீ எப்பயும் இப்படித்தானாடா காமெடி பண்ணிட்டு இருப்ப? நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க? கான்ல பேசிட்டு இருக்க மச்சான். சரி சரி பாக்கலாம், எனக்கும் கடுப்பா இருக்கு. இப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல. ப்ரொஃபசர் 8 தான் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காலேஜ் பத்தியும், இங்க இருக்க ப்ரொஃபசர், பிரின்சிபல், அப்புறம் இதுக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆனவங்க, நெக்ஸ்ட் இப்ப கிராஜுவேஷன் ஆக போறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் பெருமையா அப்படி பேசிட்டு இருக்காங்க. இவன் பெருமை பேசுறதே பாப்பா இருமானாடா. நம்மளாம் ஒரு நாளையாவது பெருமையா பேசியிருக்கானா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பெருமை பேசுறான் மச்சான். எங்க ஆண்டாருடா ஆறா மச்சான். அந்த சொட்டா மண்டை இங்க கிளார் அடிக்குது மச்சான், கண்ணு கூசுது மச்சான். அடுத்த ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஏன் மச்சான் நம்மளாம் விஐபி கஸ்டமர் மாதிரி கீழே இந்த வேலைகளை உட்காந்துருக்கான். அவங்கதான் சொகுசா உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வேற குளிர்தாடா. எல்லாத்துக்கும் பொத்தி விடுறாங்க. சும்மா இருக்கியாடா? சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ஏய் சமமானே ஏன்டா காண்ட் ஏத்திட்டு? ஏய் கடுப்பா இருக்கு. ஏன் பாடுறா எல்லாம் இங்க உட்காந்துருந்தா அவங்க என்னடா கலர் கலர் துண்டா எடுத்து. ஏய் அது துண்டாடா மச்சான் பெட்ஷீட். ஏய் ஆடா இங்க இருந்து பார்க்கல பெருசா தெரியுது. இந்த வாய மூடுறா. இப்படிதான் ஒண்ணு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். முடிச்சிட்டாங்கடா. டே இப்ப என்னடா பண்ண போறாங்க? சோறு போடுறாங்க, தட்டு திட்டு போடா. ஆமாடா பசிக்குதுடா. சும்மாடா. கிளாப்பாண்டா. ஒரு மாதிரி கிளாப் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த ஸ்டேஜ்ல ஹெச்ஓடி இருப்பாங்கடா, அவங்கதான். அப்புறம் இந்த கிராஜுவேஷன் ஆக போற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாம் ப்ரொஃபசர் அண்ட் மேமா இருப்பாங்களா, அவங்களாம் அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துல இருக்காங்க. கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்கு. ஜூஸ் குடுக்குறாங்கடா, பிஸ்கெட்டா தின்னுடா. ஒண்ணு கொடுக்குறான்டா. நீ போடுறதுடா காலன்னு பசிச்சுடா, ஒண்ணு பத்தமாடா முடிட்டு வாங்கடா. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்ஸா கூப்பிட்டு அந்த ஸ்டேஜ்க்கு கூப்பிடுறாங்க. சைட்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, சில பேத்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிலாம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணும் ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கு ஏறுது. எல்லாம் கிளாப் பண்றாங்க. ஒரு மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கடா, அதாவது உங்களுக்கும் தெரியும் மாய்க்கும் தெரியும், ஒரு மாதிரி கத்தி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ல அந்த மெடல் போட்டு இந்த கேப் இருக்குல்லடா அப்படின்னு தெரியல பேட்ச் பின் பண்ணி ஹெட்ல வச்சு சர்டிபிகேட்டோட வச்சு போட்டோ எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. இப்படியே 1 by 1 அப்படியே போயிட்டே இருக்கு. ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த கிளாப் சவுண்ட்லயே அது கேட்டு அவ போனை பாக்குற அந்த வைப்ரேட்ல இப்ப கண்ணு உங்களை மட்டும்தான் நோட் பண்ணிட்டே இருக்கு. நீங்க ஹாப்பியா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. கிளாப் பண்றீங்க, மாய்க்கலாம் ஒரு மாதிரி கத்துறா. சில பேர்லாம் ஹஸ்பண்டோட வந்து இந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்குறாங்க. அப்படி போயிட்டே இருக்கு. சைட்ல மாகிய பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றீங்க. அவளும் ஒரு எக்ஸைட்டடா உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்க கைய பிடிச்சு வந்துருண்டி அப்படின்ட்டு அவளும் நடந்து அந்த ஸ்டேஜ்ல ஏறுறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிளாப் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்க ஃபேஸ் பூரா ஒரு ஸ்மைல் அப்படி இருக்கு. உங்க ஃப்ரெண்டோட ஹெட்லயே அது மாட்டி சர்டிபிகேட்டோட ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. அங்க ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு கீழே ஸ்டேஜுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கத்திட்டு உங்களையும் பாக்குறா. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு உங்களை பார்த்து லைட்டா சிரிச்சுட்டு அவ கீழே இறங்கி ஒரு மாதிரி ஹாப்பியா வந்துட்டு இருக்கா. ஏன் மாறி இருக்குடி, ரொம்ப அழகா இருக்கு. அந்த சர்டிபிகேட் அவங்க கையில கொடுக்குறா. பாக்குறீங்க என்னடி உன்னோட அதிகமா இல்ல, அப்படிலாம் இல்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. ஹாலிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்து அடுத்த செகண்டே சைடில் பார்க்குறா. என்னடி ஃபோனை பார்க்குற சைடில் பார்க்குற? ஆமாடா. என்னடா வாமிட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். என்னடா சொல்ற? ஆமாடா. ஹெட்டெல்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். எனக்கும் டீ என்னடா எனக்கு தெரியலடா. அகைன் டெக்ஸ்ட் வரதை பார்த்துட்டு சைட்ல பாக்குறா. அவன் என்னமோ கையால சீரல் குடுக்குறான். பின்னாடி பாக்குறா. அவளுக்கு அவ்வளவா தெரியல.
மிஸ்ஸஸ் ஒயன் ஸ்டேஜ்ல இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஒயன் நீதாண்டி. நீ பயப்படாத போ. உங்களுக்கு ரொம்பவே பதட்டமாவும் பயமாவும் ஆகுது. இந்த ஒயன் நேம் சொன்னோன்னே தயாங் ஹெட்ட புடிச்சிட்டு நிமிர்ந்து பாக்குறான். 3 பேத்துக்கு பீதி ஆகுது. ஒயனா எந்திரிச்சு நிக்கிறீங்க. தயாங் பாக்குறான், நீங்க தூரத்துல இருக்கீங்க. ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு நீங்க தான் நிக்கிறீங்கன்ட்டு அவனுக்கு தெரியல. ஒயனா அப்படின்னு அவன் ஹெட்ட புடிச்சிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட் படுற மாதிரி இருக்கு. இல்ல அதான் ஒரு புறம் நாங்களே எங்க அப்படி ஹெட்ட டவுன் பண்ணி அம்மா ஹெட்ட புடிச்சிட்டு இருக்கு. மச்சான் என்னடா அன்னைக்கு டெக்ஸ்ட் மேல டெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்காம அவ உங்களை தான் பாக்குறா. உங்க ஃப்ரெண்ட பாக்குறீங்க, அவ போடி அப்படின்றா. நீங்க சாரிய பிடிச்சிட்டு ஒரு பதட்டமா அப்படி நடந்து போறீங்க. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குற மாதிரி அப்படி இருக்கு. இந்த காடா இது ஒயன் தானே? எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க. ஒயனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? வினோத் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார்ல, அன்னைக்கே ஆக்சிடென்ட் ஆகி வினோத் இறந்துட்டான். அப்படி ஒயன் ரெண்டு நிறைய இது பேசுறாங்க. ஹாலி பக்கத்துல இருக்கிற அவ செகண்ட் இயர் படிச்சிருப்பாளடா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பேசுறாங்க. ஹலிக்கு செம்ம கோவம் பயங்கரமா வருது. அவனால அங்க கண்ட்ரோல் பண்ணி உட்காரவே முடியல. உங்களை அவ்வளவுக்கு வெறிக்கிற மாதிரி அவ்வளவு கோவத்தோட அப்படி பாத்துட்டு இருக்கா. இந்த சீனியர் வினோத் அழகா இருப்பாரு, இந்த அக்காவும் செம்ம அழகா இருக்காங்க பாரு. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்க, அந்த அண்ணா இறந்துட்டாங்க. ஆனா அந்த அக்கா 2 நிறைய பேசுறாங்க. ஒரு சைலண்டா அப்படி இருக்குல்லடா. ஸ்டெப் கிட்ட போறீங்க, உங்களுக்கு ரொம்ப கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. கையை கிரிப்பா பிடிச்சிட்டு அந்த ஸ்டெப்ல ஏறீங்க. மாஹிலாம் கிளாப் பண்றான். எல்லாமே கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிக்கிறான். என்னடா ஒரு மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிட்டு வரதா ஒரு மாதிரி மண்டே ஆட்டுறான். ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிக்கணும். இல்லதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு கையால சொல்லிட்டு எந்திராஜான் போலாம். பின்னாடி திரும்பி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் போறான். ஹலிக்கு காலே வருது. இந்த வைப்ரேட் சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஆனா அவ கண்ணு ஃபுல்லா உங்க மேல. கால் கட்டாயி அகெயின் கால் வருது. ஹாலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உனக்கு கால் வருதுடி, ஏன்னா சைலண்டா இருக்குல்லடா. கிளாப் சவுண்டு ஸ்டாப் ஆயிட்டு அந்த ரிங் சவுண்டு கேக்குது. லுக்குனோன்னு என்னண்டா ஃப்ரெண்ட பார்த்தா போன் வருதுடி. இந்த போனை பார்த்துட்டு சைடா பாக்குறா. அங்க அந்த பர்சன் இல்ல. என்னடி ஆச்சு? போன் வந்து டெக்ஸ்ட் வருது, சைடா பாக்குற. கால் அட்டன் பண்ணி கால் வைக்கிறா. அங்கிட்ட இருந்து என்ன பேசினாங்க தெரியல. பின்னாடி பார்த்தோன்னு தயாங் எந்திரிச்சு மவுத்துல கை வச்சு போறான். இவ என்ன பண்றா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடி பாக்குறாளுங்க. தயாங் உனக்கு என்ன வாமிட் வருதா என்ன? கிராஸ் பண்ணி மவுத்ல கை வச்சிருக்கனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்காங்க. தயாங்க பார்த்துட்டு மியூசிக்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கான். ஐயோ வாமிட் வருதா அப்படின்ட்டு எல்லாம் கேட்டவன அவங்க தலை சொல்லிட்டு அவன் போறான். ஹலி தயாங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டு டேன் பண்ணி உங்களை பாக்குறா. இல்லை இப்போதைக்கு எனக்கு இப்பதான் முக்கியம், வெயிட் பண்ணி தயா. நீங்க ஸ்டேஜ்ல ஏறி நிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பதட்டமா ஷிவரா அப்படி இருக்கு. மனசுக்குள்ளா எல்லாம் என்னமோ உங்களையே ஒரு மாதிரி பாக்குற மாதிரி, உங்களை கேவலமா ஏதோ பாக்குற மாதிரி தோணுது. அவ்வளவு பதட்டமா இருக்கீங்க. எல்லாம் பேசுற சவுண்டு கூட எங்க உங்களை தான் ஒரு மாதிரி பேசுறாங்களோ அப்படின்ட்டு உங்களுக்கு அப்படி தோணுது. ஹெட்டை டவுன் பண்ணி ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு அந்த ஸ்டேஜில் நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் உங்களே தான் பார்க்குறான். நீங்கள் ரொம்ப நர்வஸாக ஒரு மாதிரி பதட்டமா அப்படி நிற்கிறீங்க. ஐயோ ஒயன் ப்ளீஸ் டி, கொஞ்சமாவது நார்மலாக இரு. மாஹி அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஹால் ஸ்டூடெண்ட், உங்ககிட்ட முக்கியமானவங்களை இன்ட்ரோ பண்ணணும்னா மிஸ்ஸஸ் ஒயன் தான். இந்த காலேஜாக இருக்கட்டும், அவங்களோட கிளாஸாக இருக்கட்டும், டாப்பர் ஸ்டூடெண்ட்னா மிஸ்ஸஸ் ஒயன் தான். இப்பெல்லாம் உங்களை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு கூட கொஞ்சம் தள்ளி வந்து அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் யாரு அவங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி எக்கியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜ்லயா நல்லா படியுமாடா ஜான் விஷ்ணு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படித்தான். அதாவது உங்க கூட படிச்சவங்களுக்கு தெரியும். ஹாலி அவங்களுக்கு கூட தெரியும். இப்ப செகண்ட் இயர் போறாங்கல்ல அவங்களுக்கும் தெரியும் கொஞ்சமா. ஆனா ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்குலாம் தெரியாது. உங்களதான் எல்லாமே நோட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரமா நீங்க கொஞ்சம் தெரியாமலும் இருக்கீங்க. நான் உங்களுக்கு இவங்க எல்லாம் பேச ரொம்ப பதட்டமா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கி மனசெல்லாம் டப்பு டப்புன்னு அடிச்சுக்குது.
ஹாலிக்கு சொல்ல சொல்ல அவ காத்துக்குள்ள அப்படியே அப்படியே ஒரு மாதிரி கம்பு வச்சு குத்துற மாதிரி அவளுக்கு அவ்வளோக்கு கோபமா வருது. நானும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸு படிப்பு அப்புறம் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்காம எந்த ஸ்டூடெண்ட்டும் என்னால் இருக்க முடியாது. ஆனால் மிஸ்ஸஸ் ஒயன் எப்பயுமே அவங்க ஃபோக்கஸ் ஒன்று படிப்பு மட்டும்தான். ஃப்ரீ டயத்தில் கூட லைப்ரரிக்கு தான் போவாங்க. இந்த காலேஜ்லேயே இவங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் நான் பார்த்ததே இல்லை. மாஹிக்கெல்லாம் கண்ணில் டிஎஸ்ஏ வருது. அவ்வளோக்கு க்ளவ் பண்ணுறா அவ கண்ணை தொடச்சிட்டு. என்னோட ஃப்ரெண்டு மாதிரி யாரும் இருக்க முடியாது. அப்படித்தான் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கா. உங்களே கூப்பிடுறாங்க, நீங்களும் ஒரு மாதிரி திரும்பி பாக்குறீங்க. கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த பேட்ச் குத்தி விட்டு உங்களுக்கு அந்த கோட் கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கி போட்டுட்டு உங்க ஹெட்ல அந்த கேப் மாதிரி போட்டு உங்களுக்கு கை நடுங்குது அதை வாங்குறதுக்கு. தேங்க்யூ சார். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காலேஜ் ஃபுல்லாக ஸ்டூடெண்ட் இருக்காங்களா எல்லாமே க்ளவ் பண்ணுறாங்க. அம்பமோனுக்குலாம் டிஎஸ்ஏ வருது. இப்படிப்பட்ட அக்காவா மிஸ் பண்ண போகிறான் அவன் அப்படின்ட்டு. இன்னும் வரலடா. அவன் கண்ணை தொடச்சிட்டு டீ ஆமாடா டேங் போயிருப்பான், ரொம்ப நேரம் ஆக போகுது, இன்னும் வரல. நீங்கள் ஸ்டேஜுக்கு போகல. அவன் இங்கேருந்து போனான். கொஞ்ச நேரம் பேசி இப்போ உங்களை பார்க்குறாங்க. அங்கே ப்ரொஃபஸர் தான் மிஸ்ஸஸ் ஒயன். நீங்களும் பார்க்குறீங்க. உங்ககிட்ட மைக் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்க்கு அட்வைஸ் பண்ணி ஏதாவது 2 வேர்ட்ஸ் சொல்லுங்க ஒயன் அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. உங்களுக்கு பதட்டத்தில் கண்ணு கலங்குது பயத்தில். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஹாப்பி டியர்ஸ் உங்களை இவ்வளோக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் கண் கலங்குறீங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிறாங்க. பட் உங்களுக்கு தான் ரொம்ப பதட்டமா, ரொம்ப கை கால்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ப்ளீஸ் ஒயன் இந்தம்மா. உங்கள் கையில் மைக் கொடுத்துட்டாங்க. கையெல்லாம் நடுங்குது. அந்த கிளாப் சவுண்டு, கத்துற சவுண்டு, விசில் சவுண்டு இதெல்லாம் கேட்கல உங்களுக்கு உடம்பே ஷிவர் ஆகுது. மாஹிக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஹாலிக்கு விட்டா எந்திரிச்சு வந்துடுவா. இந்த அளவுக்கு உங்களை பார்க்குறான். மாஹி முன்னாடி என்னடா கத்துருக்கா. உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இருக்காங்க. ஒயன் பேசு பேசுன்னு கத்துறா. மாஹியெல்லாம் பயங்கரமாக கத்துறா. அவளை பார்க்குறீங்க. அவள் முன்னாடி தானடா அவள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைல், அவ்வளோ ஒரு பிரைட்டானது. அவள் கண்ணை தொடச்சிட்டு பேசிடி பேசு அப்படின்ட்டு மேலே கத்துறா. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க உங்களுக்கு பேசவே வரல, த்ரோட்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி, பெயினா, பதட்டமா, கை நடுங்குது. உங்கள் மைண்டு ஃபுல்லாக என்ன தோணுதுன்னா வினோத் வினோத் இதுதான். அவன் இறந்துட்டான். இந்த காலேஜில் தான் படித்தோம். வினோத் உங்கள் பின்னாடி சுற்றுனது. இப்போ அவன் இறந்து மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பேசுறது, எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறது, கண்ணு இருந்துக்கிட்டு காதை அடைச்சிட்டு அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டாஃப் மேம் தான் அவங்க ஷோல்டரில் கை வைக்கிறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. ஏய் ஒன்றும் இல்லை பேசுமா அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஹெட்டை ஆட்டிட்டு மாய்க்கு புரியுது ரொம்ப பதட்டப்படுறீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. ஹாய் நீங்கள் ஹாய் சொன்னோன்னே சவுண்டெல்லாம் கம்மி ஆகி கிளாப் பண்ணுறதுலாம் ஆஃப் ஆகி ஹாய் ஸ்டூடெண்ட் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்டா உங்களை மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிட்டேன்ட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன். எல்லாம் என்ன டாப் ஸ்டூடெண்ட்றாங்கல்ல, படிப்பில் மட்டும்தான் நான் டாப்பாக இருக்கேன். லைஃப்பில் உங்களை மாதிரி இல்லை. நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸ்டாப் எல்லாம் உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் விளையாட மாட்டீங்க, எங்கேயும் போக மாட்டீங்க, கிரவுண்டுக்கு கூட போக மாட்டீங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதுக்காண்டி நான் படிக்கக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். நம்ம எவ்வளோக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை. என் லைஃப்பை தேடியே என் மொத்த ஹாப்பினஸை விட்டுட்டேன். இப்போ நான் நினச்சா கூட அந்த லைஃப் எனக்கு கிடைக்காது. என்ன மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணி படிங்க. இந்த பக்கத்து தேங்க் போயிருப்பான். உனக்கு தலையெல்லாம் பயங்கரமா அப்படி வலிக்குது. 2 கையை பிடிச்சிட்டு அவன் அப்படியே கத்துறான். அந்த வாலை பிடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாமிட் பண்ணுறான். தலையெல்லாம் கேர் ஆகுது. அதனால முடியலை. உடம்புலாம் ரொம்ப அரிக்கிற மாதிரி, எரியிற மாதிரி அப்பெல்லாம் இருக்கு. தண்ணியை வச்சு மூஞ்சியை கழுவுறான். அவனுக்கு என்ன பண்ணுது என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியலை. ஃபேஸை கழுவிட்டு வாலை பிடிச்சிட்டு அதனால் வெளியில் வர முடியலை. மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து எதுக்குள்ள போகிறானே தெரியல.
அவன் போகிறான். அவனுக்கு உடம்பெல்லாம் என்னமோ மாதிரி எரியிற மாதிரி அரிக்கிற மாதிரி படுது. அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அவன் ஷர்ட்டை பிச்சு எறிகிறான். என்ன ஆ ரொம்ப ப்ரீத்து, தொண்டையெல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் உடம்பெல்லாம் அப்படியே பிங்கா, அப்படி ரெட்டா, அப்படி வர ஆரம்பிக்குது. லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ், நீங்கள் எவ்வளோவுக்கு படிக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களை முன்னாடி கூட்டி போகும். அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு யாருமே இல்லாமல் இருக்க போது தான் அது நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும், ஆறுதலாகவும் இருக்கும். தேங்க்யூ. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு மயக்க கொடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்கிறீங்க. செம்ம கிளாப்பு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தான் ஹார்ட்லாம் அவ்வளோக்கு ஃபாஸ்ட்டாக பயத்தோடு வந்துட்டுருக்கீங்க. நடக்க கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கிளாப் சவுண்டு இதெல்லாம் உங்கள் காதுகிட்ட கேட்க ரொம்ப பதட்டமா அப்படி வாரீங்க. நீங்கள் ஸ்டெப்பில் வந்துட்டுருக்கீங்க. இவங்க 3 பேருமே எந்திரிச்சு அங்கே பார்க்க போகிறாங்க. நீங்கள் ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க. கண்ணில் டியர்ஸ் வருது. இந்த ஸ்டெப்புக்கு பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வினோத்துங்க அப்பா அம்மா நிற்கிறாங்க. வினோதோட அப்பா அவங்கள பார்த்து பிரைட்டாக ஒரு ஸ்மைல், ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வினோத்தோட அம்மா செம்மையாக உங்களை முறைச்சு அப்படியே உங்கள் கண்ணால் எரிக்கிற மாதிரி உங்களை பார்க்குறாங்க. உங்களை டாப் டு பாட்டம் பார்க்கல உங்களுக்கு அவ்வளோக்கு கோவம் வருது. நீங்கள் ஸ்டேஜுக்கு போகலாம் அவங்க இல்லை, இப்போதான் வந்திருப்பாங்க போல. மாஹி கூப்பிட்றா, எங்கே பார்க்குறா அப்படின்னு மாஹி பார்த்தா வினோத்துங்களோட அம்மா அப்பா. அவளுக்கும் ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. இப்ப வினோத்தோட நேம அலௌன்ஸ் பண்றாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு கண்ணுல இருந்து டியர்ஸ் வந்து அந்த ஸ்டேஜ பிளான் பண்ணி பாக்குறீங்க. உங்களுக்கு உயிரே இல்லை, அப்படியே இதயம்லாம் அப்படியே அவ்வளோக்கு பெயினா இருக்கு. இந்த பெயின்ல தலையெல்லாம் சுத்துது, உங்களுக்கு காலெல்லாம் நடுங்குது, ஸ்டேபிளா நிக்க முடியல, கண்ணுல இருந்து பொதுன்னு தண்ணி ஊத்துது. மாஹி எந்திரிச்சு வரா. அந்த ஸ்டேஜ்ல அலௌன்ஸ் வேற பண்றாங்க வினோத் டெத்னு. ஹார்ட்டோ பிடிக்கிறீங்க. இந்த அளவுக்கு பெயினா இருக்கு. அவனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண உங்க காதுல கேட்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி விழுகுற மாதிரி போறீங்க. மாஹி பிடிக்கிறா. எல்லாம் உங்களை பாக்குறாங்க. வினோத்துங்க அப்பா அம்மா இந்த ஸ்டேஜ்ல ஏறி போறாங்க. வினோதோட அப்பாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்க நிலைமையும் அவருக்கு நல்லா புரியுது. ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல வினோத். உங்களை அந்த கிரௌட்ல இருந்து சைடா வெளியில கூட்டிட்டு போறா. நான் இதுக்கப்புறம் உங்களால எங்க சுத்தமா இருக்க முடியாது அப்படின்ட்டு அவளுக்கு நல்லா தெரியும். மாஹி உங்க கைய பிடிச்சிட்டு அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வாரா. ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல. இல்ல மாஹி, இல்ல. உங்களுக்கு த்ரோட்லாம் அடைக்குது, பேச முடியல, கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்ல. இதுக்கு எழுதிட்டு இருக்க, ஒண்ணு இல்ல. மாஹி பாத்தியா, அங்க பாத்தியா ஸ்டேஜ்ல என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க? வினோத் டெத்துன்னு. எல்லாமே டெட்டு தானே. வினோத்துங்க அம்மா பார்த்து பார்வை இருக்குல்ல, கொல்ற மாதிரி இருக்கு. த்ரோட் அடைக்குது மாஹி. எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அப்படிலாம் இல்லடி, உன்னை யாரும் அப்படி பார்க்கல. இல்ல உனக்கு தெரியாது. பாரு ஒண்ணு இல்லை. இங்க பாரு, உங்க ஃபேஸ்ல ரொம்ப வேர்த்து ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. இங்க இரு, நான் தண்ணி கொண்டு வரேன். பாரு ஒயின் அமைதியாடி, ஒண்ணு இல்ல. மாஹி உங்களை அங்க பக்கத்துல ஒரு மரத்துக்கிட்ட நிக்க வச்சுட்டு தண்ணி கொண்டாட போயிட்டா. சாரி வினோத், சாரி. உன்னோட மேரேஜ் பண்ணிருக்க கூடாது. உங்க வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அழுத்துட்டு இருக்கீங்க. செம்மையா ஆட் பண்றடி. பாப்பா உங்க கண் டியர்ஸோட திரும்பி பாக்குறீங்க. ஹாலி கிளாப் பண்ணிக்கிட்டே வரா. பா பயங்கரமா நடிக்கிறடி. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை ஓயன். அது எப்படி ஸ்டேஜ்ல என்னம்மா பேசுற? மிஸ் பண்ணிட்டேன். படிச்சிட்டு இருந்தா என்னால நம்பவே முடியல. ஆமா, இந்த பேசம் போடுற மூஞ்சிய எங்க இருந்துடி வாங்கின? ஒண்ணுமே தெரியாம ஒண்ணுமே நடக்காத இந்த முகரைய வச்சு இத்தனை பேத்த மயக்கி வினோத்தியும் மயக்கி உன் பின்னாடி சுத்த விட்டேல. நாயி, உன் வாயால் என்ன ஹலின்னு சொல்லாதடி. இவ்வளோ நாளா நீ எங்கேயோ ஓடி போயிட்டியோ இல்ல செத்துட்டியோ நினைச்சேன். ஆனா பாரு, என்னோட வினோத் செத்து 1 மந்த் கூட முழுசா ஆகலடி. அதுக்குள்ள உன் கழுத்துல புது கயர். பா நம்பவே முடியல. அடுத்து எவனடி மயக்குன? உங்க கழுத்தை பிடிச்சு நெருக்கிறா. கையை போட்டு தட்டுறீங்க.
அலியோட ஃப்ரெண்ட்ஸ் ஆலி விடுடி இப்படி நீ கையெடுங்கடி, இவ என் கையிலேருந்து சாகணும். உங்களுக்கே தெரியும்லடி எனக்கு வினோத்தை எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனா அந்த சனியா இந்த ஒண்ணுமே தெரியாத மூஞ்சிய வெளியில காட்டி என் வினோத்தை என்கிட்ட இருந்து பறிச்சுட்டாடி. இந்த முகர தானே பல்லார் பல்லார்னு ஆலி உங்களை அறையிறா. ஆல்ரெடி உங்களால சுத்தமா முடியல, இவ அடிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க. செத்து போயிடாமடி. செத்து தொலையட்டும், அவளை என் கையில கொள்ளும்ட்டு எவ்வளோ நாளா தெரியுமா என் கண்ணில் சிக்காமே இருந்தா. இன்னைக்கு கிராஜுவேஷன் எவ்வளோ தைரியம்டா. இதே காலேஜுக்கு வருவா. இதே காலேஜில் தான் நானும் ஃபர்ஸ்ட் இயராக ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் ராகிங் பண்ணுற மாதிரி தான் என்னையும் எல்லா ஸ்டூடெண்ட்டும் ராகிங் பண்ணாங்க. அந்த இடத்துல தான் நான் வினோத் சீனியரை பார்த்தேன். பார்த்த அடுத்த செகண்ட் எனக்கு அப்போவே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடிக்கடி நான் வினோத்தை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவர் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுற்றுதுன்னு. அப்பவே நான் எல்லாத்தையும் வினோத் ஏன் ஆளு தவிர யாராவது பார்த்தீங்க கொன்றுவேன்னு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சேன். வினோத்தை பார்க்க போவேன், என்கிட்ட நல்லா பேசுவாரு, எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படி நாட்கள் மந்த் ஆகுச்சு. அப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, வினோத் முன்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்தினாலும் வினோத் ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு அப்படின்ட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அது யாருன்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். நிறைய பேர்த்திட்ட கேட்டா அதே கிளாஸ் தான், கேர்ள் ஒயன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உன்னை தேடி தேடி பார்த்தேன். அப்புறம் தான் உன் ஃப்ரெண்டு மாகி உன்னை ஒயன் கூப்பிடல, யாருடைய அந்த ஒயனை திரும்பி பார்த்தா லைப்ரரியிலேருந்து கை காட்டினேன். நான் பார்த்த அடுத்த செகண்டே தெரிஞ்சிச்சுடி எல்லாத்தையும் மயக்கி உன் பின்னாடி சுத்த விடுவேன்னு. அது மாதிரி தான் உன் பின்னாடி நிறைய பேர் சுற்றுறாங்க. அதுல இருந்து உன்னை கண்டவே பிடிக்காது. நானும் என்னென்னமோ பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும், ஏன் உண்மையில கெட்ட பேர் வரணும்னு கூட எல்லாம் பண்ண. ஆலிய கண்டியஸோட ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி பார்க்குற? ஒரு தடவை லைப்ரரியில் நீ படிச்சுக்கிட்டே தூங்கிட்ட. இன்னைக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சால் கூட எரிஞ்சிச்சு, நானா எரிஞ்சிச்சு நினச்சியாடி? நான் தாண்டி பற்ற வச்சேன். ஆலி ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷாக்காக பார்க்குறாளுங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு கபோர்ட் புக்கு ஃபுல்லாக அன்னைக்கு எரிஞ்சிருக்கும், உங்கள் சாலே எரிஞ்சிருச்சு. அது எப்படின்னே தெரியல. ஆனால் அதுலேயே நீ தப்பிச்சிட்டேன். இன்னும் நிறையா சொல்லிட்டே போகலாண்டி. அப்படி இருந்தும் நான் வினோத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. டெய்லி கெஞ்சுவேன், பிளாக்மெயில் பண்ணி கூட சூசைட் பண்ணிக்கிறேன்னு கூட சொன்னேன். ஆனால் அதுக்கு கூட வினோத் வரவே இல்லடி. உன் மனசில் நீ தான் இருக்கன்ட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான். லாஸ்ட்டு கிராஜுவேஷனுக்கு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான் பாரு. அன்னைக்கு நீ ஓடிட்டடி. எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நீங்க இருக்க மாட்டேன்னு நினைச்சா. ஆனா நீ அவனுக்கு ஓகே சொல்லி பார்க்கல. வினோத் வெட்டிங் கார்டை வந்து எங்க வீட்டில் நீட்டினா. நீங்க பார்த்தோன்னா என்னால தாங்க முள்ளடி. அப்புறம் உன்னோட மேரேஜ் ரொம்ப ஹாப்பியா இருந்தேல. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்ட்டு என் அப்பா கிட்ட சண்டை போட்டு நீங்க எந்த கிளம்பலாம்னு நினைக்கல தான் வினோத் டெத்துண்டு குரூப்புக்கு சென்ட் ஆகுச்சு. உங்க கழுத்தை பிடிச்சி 2 கை வச்சு நெருக்கிறா. அன்னைக்கு வினோத் சாகாம நீ செத்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. என் வினோத்தை கொண்டுட்டு எப்படி உன்னால இன்னொரு கல்யாணம்? உனக்கு புருஷன் கேக்குதா? உன்னால எப்படி இருக்க முடியும்? இல்லைன்னா தெரியாம தான் கேக்குறேன். நீலாம் எதுக்கடி கல்யாணம் பண்ணிக்கிற? உன்னால என் வினோத் செத்து போயிட்டான். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இன்னொரு புருஷன், புது தாலி. கேவலமா இல்ல? புருஷன் செத்தா கடைசி வரைக்கும் உங்களை நினைச்சுக்கிட்டே செத்து போகணும். ஆனா நீ எப்படி தலையில பூவு தீல போட்டு பாருங்கடி. மனசுல இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு போல. பேசாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்கா? மேடம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல. அதான் புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்க கண்ணை கிரிப்பா முடிக்கிறீங்க. வெக்கம் வருது போலடி, கண்ணு முடிக்கிற பாரு. ஆனா நானா இருந்தா என்ன தெரியும் பண்ணிருப்பேன்? வினோத் மாதிரி நல்ல பையனை மிஸ் பண்ணி கொண்டுட்டோமேன்னு அடுத்த செகண்ட் நானும் செத்துருப்பேன்டி. அலிய பாக்குறீங்க, பொண்ண மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கு மனசெல்லாம் வலிக்குது. இப்ப சொல்றேன்டி, இப்ப கல்யாணம் பண்ணிருக்கே, பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கல, அவனுக்கும் பொண்ணுட்டு ஏதாவது ஆகும். அலி புருஷன் ஆயிருமோன்னு பயப்படுறியா? கண்டிப்பாடி. உன் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ நிம்மதியா இருக்க மாட்டாங்க. உன்னிட்டு எல்லாம் செத்துதான் போவாங்க. அவன் கூட நிம்மதியா எப்படி வாழ்றேன்னு நானும் பாக்குறேன். உன்னால நிம்மதியே இல்லாம எல்லா கொடுமையும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாம சாகணும். ஒரு நல்லதனோட வாழ்க்கையை கொண்டுட்டமேன்ட்டு உன்னை சாகடிக்கும். அதுல ஏன் பாவம் முடி இல்ல, நானே கொண்டுறேன். என்ன கூட்டமா இருக்கு? மாஹி வேமா ஒடியாரா? ஹாலி உங்க கழுத்தை போட்டு நெரிச்சுக்கிட்டு இருக்கா.
அலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுரு செத்து போறவ விட்டுடி கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க. இவ 2 கையை போட்டு நெரிச்சிட்டு இருக்கா. ஏய் ஏய் அலி ஃபேஸ்ல பல்லாருன்னு மாகி அரைஞ்சிட்டா. எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டு நெரிப்ப கையறின்னு தட்டி விட்டு ஒண்ணு இல்லடி உங்க கழுத்தெல்லாம் தடவி விட்டு எந்திரிச்சு மாகி அடிக்க போறா. நீங்க கைய பிடிச்சு விடுடி, அவளை சும்மா விட மாட்டேன். ஹலி இன்னமும் கத்திக்கிட்டே தான் போறா. இப்பவும் சொல்றடி, நீ நல்லாவே இருக்க மாட்டேன். இன்னத்தோட பாவம் உன்னை சும்மா விடாது. இப்ப கல்யாணம் பண்ணிக்கலடி, அவன் கூடவும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ட்டு கத்திட்டே போறா. அவ ஃப்ரெண்டு இழுத்துட்டு போறாளுங்க. மாகி உங்ககிட்ட வந்து ஒண்ணு இல்லடி அல்லாத ஒண்ணு இல்ல. அவ என்ன பண்ணா? உங்க ஃபேஸ் எல்லாம் பாக்குறா, அடிச்சிருப்பா போல. ஒரு மாதிரி பிங்கா, உங்க கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி லைட்டா ரெட்டா அப்படி இருக்கு. மாய்க்கு செம்மையா கோவமா வருது. என்னடி ஓயன், அவளை நீ எதுவுமே பண்ணாம அவன் பண்றதுல பாத்துட்டு இருக்கியா? அவளை சும்மா விட மாட்டேன். என் ஃப்ரெண்டுவே அடிச்சிருக்கா அப்படின்ட்டு எந்திரிக்கிறா. அவ கையை பிடிச்சு உண்மைதானே சொல்லியிருக்கா. என்னடி உண்மை சொல்லியிருக்கா? என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்க மாகி? அவ என்ன தப்பா சொல்லிட்டா? அவ உண்மையை தானே சொல்லியிருக்கா. என்னோட தான் செத்து போன என் வாழ்க்கை என்ன நிம்மதியா சந்தோஷமாவா இருக்கு? என்ன இல்லை, இன்னும் நரகத்துல தான் போயிட்டு இருக்கு. எனக்கு பொறுத்தது சாப்பாண்டி சாப்ப மறந்துருக்கு. அதான் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கு. அரைஞ்சிருவேண்டி. என்ன உனக்கு புரியுதா புரியலையா? வினோத் செத்ததுக்கு நீ ஒன்னும் காரணம் இல்ல மாஹி. உனக்கு எனக்கு என்னடி மாஹி? வாய மூடி. எப்ப பார்த்தாலும் வினோத் செத்ததுக்கு நீதான் காரணம் சொல்ற. உன் செத்ததுக்கு நீ ஒன்னும் காரணம் இல்ல. வினோத் உன்னை லவ் பண்ண போறோம்னு அப்ப ஆக்சிடென்ட் ஆச்சா? இல்ல. உன் கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சே அப்ப அவன் செத்து போயிட்டானா? இல்ல. உன் கழுத்துல தாலி கட்டையில அவன் செத்தானா? இல்ல. எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சு அப்ப செத்தானா? இல்ல. வீட்டுல எல்லாமே இருந்தீங்க அப்பெல்லாம் ஒன்னும் ஆகாதவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம்னு வெளியில போய் ஆக்சிடென்ட்ல செத்தான். அப்ப அதுக்கு யாரு காரணம்? அவன் தான் காரணம். எல்லா பள்ளியும் ஊ மேலேயே போட்டுக்கிற. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட தானே போனா, அப்ப ஃப்ரெண்ட்ஸ் தானே காரணமா இருக்கும். நீ எதுக்கு நீ ஊ மேலே தலையில போட்டுக்கிற? அவன் தலையில உனக்கு புருஷனா அவனுக்கு பொண்டாட்டியா கடவுள் எழுதி வைக்கல. அதான் பாதியிலே கூட்டிட்டு போயிட்டான். தெரியும் வினோத் உன்னை ரொம்ப லவ் பண்ணா, 3 years லவ் பண்ணா. ஆனா அவன் தலையில உனக்கு பொண்டாட்டியா கடவுள் எழுதி வைக்கலடி. 1000 பேர் என்ன வேணா சொல்லலாம், நான் ரியல் லைஃப்ல அது நடக்காது. நீயே பாரு. அவனை விருப்பப்பட்டா கல்யாணம் பண்ண, உனக்குன்னு ஃபேமிலிக்காண்டி உனக்கு ப்ரொபோஸ் பண்ணா ஒதுங்கி போன, ஃபேமிலி கூட வாழணும்ட்டு ஓகே சொன்ன. அது ஒரு நாள் கூட அந்த தாலி உன் கழுத்துல நிக்கல. இதே சின்ன பையன் 3 years பொண்ணோட சின்ன பையன், அவன் கட்டின தாலி கழுத்தை விட்டு கீழே இறங்க மாட்டுது. நீயும் என்னென்னமோ பண்ற. உன் கழுத்துல இருந்து அது கழட்ட முடியுதா? என்னடி அழுதா எல்லாத்தையும் மறைச்சிட முடியுமா என்ன? நல்லா யோசிச்சு பாரு. உன்னால அதை ஏத்துக்க முடியாதான். நீயும் என்னென்னவோ பண்ணி அந்த வீட்டை விட்டே ஓடி போற அளவுக்கு வந்துட்ட. உனக்காண்டி உயிரை கொடுத்து சொல்ல போனா செத்துருப்பான். ஏர்போர்ட் வரைக்கும் வந்தவ ஏன் அப்படியே ஓடாம இதுக்கடி ஹாஸ்பிட்டல் போன? ஏர்போர்ட்ல செக் பண்ணையில தலையை கழட்டி தூக்கி போட வேண்டியதானே? ஏன் அது கூட போட வேண்டியதானே, விட வேண்டியதானே? எதுக்கடி அதை அவ்வளவு கிரிப்பா புடிச்ச? மனசுக்குள்ள 1000 குழப்பம், 1000 தாட்டு போகுது. இதெல்லாம் எதுக்கு போகுதுன்னா உணர்ச்சி. ஒருத்தவன் நம்மளால செத்துட்டான், இதவே தான் மனசுல நினைச்சு உன்னைய நீயே ஹேட் பண்ணிட்டு இருக்க. அதுக்காண்டி வினோத் நல்ல வில்லன்னு சொல்ல மாட்டேன். உன்னோட லைஃப் அவ்வளவுதான். நானே கேக்குறேன் ஓயன், சின்ன பையனா இருந்தா என்னடி? சின்ன பையனை யார் மேரேஜ் பண்ணாம இருக்கா? இல்ல யாருக்கு தான் லவ் இல்லாம இருக்கு? காதலுக்கு வயசெல்லாம் ஒண்ணு இல்ல ஓயன். இப்ப நீ என் கூட ஃபாரின் வரல, இங்க முக்காவாசி சின்ன பையனை தான் டேட் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு நார்மலான லைஃப் தான். ஆனா இந்த சொசைட்டில ஏத்துக்க முடியாது. அப்படிதான் சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதுல நீயும் உறுத்தி ஆகுற ஓயன். ஆனா நான் சொல்லட்டா, இந்த சின்ன பையனை நான் இன்னும் பார்த்ததில்ல. அவன் மெச்சூரிட்டா நடந்துக்கிறான். யாரு என்ன எதுவுமே தெரியாம உன்னை மேரேஜ் பண்ணிருக்கானா? உன்னை தப்பான எண்ணத்துல பாத்துருக்கானாடி? உங்க ஃப்ரெண்டவே பாக்குறீங்க, சொல்லிடி. உன்னை தப்பான எண்ணத்துல பாத்துருக்கானா, இல்ல உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது பண்ணிருக்கானா? உன்கிட்ட இருந்து அவன் லவ் மட்டும்தான் எதிர்பார்த்தான். உங்ககிட்ட பேசுறத நினைச்சு பாக்குறீங்க போடாடி. இதுக்கப்புறம் அழகாதடி. போஷாரிங்க கடலா டேஸே பார்க்கூடாடி, சிரிச்சுட்டே இருக்கணும். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என்னை பார்த்து பயப்படாதடி, ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை லவ் பண்ணணும், ஹாப்பியா வச்சுக்கணும். எனக்கு அது போதும். உன் பக்கத்துல கூட வரலடி, ஹாப்பியா இரு. நான் பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐ லவ் யூடி. உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க, வீட்டு விட்டு போகல தான் அவன் ஹர்ட் ஆகி உன்னை கஷ்டப்படுத்தியிருப்பான்.
பாரு, என்னை விட்டு போன்னு சொன்ன கொன்றுவேன். என்னை விட்டு போட மாட்டேன். இங்கேதான் இருக்கா நான் கட்டின தாலி, நீ என் பொண்டாட்டி. அவங்க நெக்க பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்க ஃபேமிலி உன்னை ஏதாவது பேசியிருப்பாங்களா? எதுவுமே பேசல. உங்க பையனுக்கு ஏதோ ஒன்னுட்டு ப்ராப்ளம்னாலதான் தயங்கூட அம்மா கூட உன் மேல ஹோம் ஆயிருக்காங்கன்னு சொன்னேன். உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பிடிச்ச உனக்கு ஏண்டி அந்த சின்ன பையனை பிடிக்க ஏத்துக்க மாட்டுது? என்னால எப்படி முடியாது, சின்ன பையனை ஏத்துக்க முடியாது. உனக்கு புரியுதா? எனக்கு கல்யாணம் வேணாண்டி. எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் சத்யா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரெண்டை பார்க்குறான். எனக்கு இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த ஹாப்பியோட இங்கிருந்து கிளம்பணும். என்னோட லைஃப் பிடிக்கல. ப்ளீஸ் இதுக்கப்புறம் பேசாத. அழுகுறீங்க. மாகி உங்களை ஹக் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை செஃபா போகலாம். நீங்கள் எந்திரிக்கிறீங்க. மாகி உங்கள் கையை பிடிச்சி தூக்குறா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரே ஃபோட்டோ தாண்டி, குரூப் ஃபோட்டோடி, அதை கேப் தூக்கி போட்டு இல்லை. ப்ளீஸ் டி, இதுக்கப்புறம் இந்த காலேஜுக்கு வர மாட்டோம். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவோம் டி. இதுக்கப்புறம் பாப்போமா என்னன்னு தெரில. ப்ளீஸ்னு கெஞ்சிரா. உங்களுக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் அமைதியாக சைலண்டாக அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் மாகி எல்லாத்துட்டையும் ஜாலியாக பேசுவா. அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. அவள் ஃபேஸை பார்க்கலே உங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு விருப்பமே இல்லை. சரி உனக்கு விருப்பம் இல்லாட்டி விடுறேன். சரி இந்தா தண்ணி குடி. இல்லை தண்ணி குடிடி. உங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டில கொடுக்குறா, நீங்களும் குடிக்கிறீங்க. கொஞ்சம் மூஞ்சி கழிக்கடி. கொஞ்சம் பீங்கி ஒரு மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கேப் பிடிச்சி போறேன். நீங்களும் குரூப் போட்டோ எடுத்துட்டு வா, லக்கேஜ் எடுத்துட்டு வா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நானும் இல்லை மாய், அது அது நீங்க பாக்குறீங்க ஜான், சாமுமோ, விஷ்ணு அழாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு ஷோல்டர் பிடிச்சிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. மாய் அது அது தயாங். யாரடி அது? அது தயாங். என்னாச்சு? உன் புருஷனா? என்னாச்சு? எதுக்கு அப்படி கூட்டி போறான்? சொல்லுடி, அவன் புருஷனா? மாய் அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க. உன் புருஷனும் இதே காலேஜா? இங்க பாக்குறீங்க இவங்களும் இதே காலேஜா அப்படின்ட்டு. என்னாச்சு தயாங்க? உங்களுக்கு பயமா வேற இருக்கு. ஏன்னா அவனை ஒரு மாதிரி கைதாங்களா பிடிச்சிட்டு போறாங்க. அவன் ஒரு மாதிரி அசைஞ்சுக்கிட்டு தப்பிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. உன் புருஷனுக்கு என்னடி? எனக்கு தெரியல, பயமா இருக்கு. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே ஓடுறீங்க. சரியாக பிடிச்சிட்டு உங்களுக்கு பயமாக வேற இருக்கு. என்னன்னு தெரில, அவனை 3 பேர்த்தினாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படி கொண்டுட்டு போகிறாங்க. தயாங்கன்னு கத்துறீங்க. இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி உங்களை பார்க்குறாங்க. அக்காடா என்னடா வீட்டுக்கு கூட்டிப்பலாம். அவனை என்னடா பண்ணுறது? என்னாச்சு? அவனை பார்க்குறீங்க. அவன் ஷர்ட் இல்லாமல் அவன் உடம்புலாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கு. அவன் கையெல்லாம் கிரிப்பாக பிடிச்சிட்டு ஹெட்டை டவுன் பண்ணி ஒரு மாதிரி உடம்புலாம் ஆட்டிட்டு விடுங்க அப்படின்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு? ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவன் அது சும்மா ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை உடம்புல என்னாச்சு? அது அக்கா ஏதோ அலர்ஜி மாதிரி இருக்குக்கா. அதான் உனையும் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. இவனை காரில் தான்டா வச்சுட்டு போகணும், பைக்லலாம் கொண்டு போக முடியாடா. நீ கார் கொண்டு வரலடா. கார் மாகியை பார்க்குறீங்க. வாயெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறாங்க. மாஹி கார் கொடுக்குறியா? கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு மாஹி கார் எடுக்க போயிட்டா. எதுக்கு வாய் க்ளோஸ் பண்ணுறீங்க? அக்கா அது ஒன்றும் இல்லைக்கா, அவனுக்கு வாயெல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு. அதான். என்ன சாப்பிட்டா? அது நீங்கெல்லாம் இதே காலேஜா? ஆமாக்கா. நீங்கள் அவன் கையெல்லாம் கிரிப்பா உடம்பெல்லாம் கிரிப்பாக ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ ப்ளீஸ், சீக்கிரம். அப்படிதான் அம்மாயி வரதை பார்த்துட்ருக்கீங்க. அவள் கார் எடுக்க பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிட்டா. ஏன்னா நிறையா கார் அங்கங்கே நிற்கிது, பைக் அது இதுன்னு இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கே செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. அதெல்லாம் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே தயாங்னால கண்ட்ரோல் பண்ண முடியலை. நீங்கள் தயாங்கிட்ட போயிடுங்க. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் பார்த்துக்கிறேங்க்கா. இந்த தண்ணியாவது குடிக்க விடுங்க. ஐயாக்கா தண்ணியெல்லாம் வானாங்க்கா. மாஹி அவள் கார் எடுத்துகிட்டு வந்துட்டா. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டா. தேங்க்ஸ்க்கா அப்படின்ட்டு தயாங்க தான் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளன்னா அவன் வெளில தான் வர பார்க்குறான். அவன் சும்மா இருடா. நீங்கள் அவன் முன்றாலடா. அவன் ஹெட்டை உள்ளே கொண்டு போகல, ஹெட்டை பிடிக்கிறீங்க பிடிச்சிடக்கூடாதுன்ட்டு. மாஹி நீ ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலா? ஐயா ஹாஸ்பிட்டலா வேணாங்க்கா, வீட்டுக்கு.
சரியாயிரும். என்ன? இல்ல இல்ல, ஹாஸ்பிட்டல் சும்மா இருக்கா, ஹாஸ்பிட்டல் வேணாக்கா, வீட்டுக்கு போனா சரியாயிரும், உங்கண்ணா சரியாயிருங்கா. நீங்க சாமோன பாக்குறீங்க, ஜானா தான் சொல்றான். மாயின் திரும்பி தான் பாக்குறா. 2 பேருமே அங்கிட்டும் இங்கிட்டும் நடுல தயா அவனை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி காலெல்லாம் லாக் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிறாங்க. இங்க ஸ்டேஜ்ல இருந்து அலௌன்ஸ் பண்றாங்க. அங்கங்க மைக்கு ஸ்பீக்கர் இருக்குல்லடா, ப்ரூஃப் போட்டோ எடுக்கணும், உங்க நேமும் மாஹி நேமும் அலௌன்ஸ் பண்றாங்க. ஆமாமா அப்படியே வாயை க்ளோஸ் பண்றான். எதுக்கு வாயை க்ளோஸ் பண்ற? அது ஒண்ணு இல்ல சும்மா. ஏங்க அது ஹாலி கால் பேசிட்டே போறா, கத்திட்டு இருக்கா, காணும். எங்கிட்டு போனா? அவ ரெஸ்ட் ரூம் பக்கத்துல இருக்க ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. பார்த்தா தயாங்கோட ஷர்ட் கிழிஞ்சு போய் கிடக்கு. அதை எடுத்து அப்படின்ட்டு அங்கிட்ட எல்லாம் சுத்தி பாக்குறா. இல்ல கண்டிப்பா இங்க இருந்து போயிருக்க முடியாது, ஏதா இருப்பான். தயா என்கிட்ட வா ஒண்ணு. அவ கத்திக்கிட்டே போறா. ஏக்கா ஹாஸ்பிட்டல் மானாக்கா, நீங்க உங்க பேரும் மாஹி பேரும் அலௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. நீங்க மாஹியை பாக்குறீங்க. மாஹி நான் வரல, நீ போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. இல்லடி, இல்ல நீ குரூப் போட்டோ எடுத்துட்டு சீக்கிரம் வந்துரு. நீ இல்லாம அப்படி உன்னை தான் அலௌன்ஸ் பண்றாங்க, இல்ல நீ தானே மெயின். இல்ல நீ போ, தயங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும். இங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? மச்சா நீ போடா, நீ போய் ட்ரை பண்ணு, இவனுக்கு ட்ரை பண்ண தெரியும். ஜான் பின்னாடி தயங்க பிடிச்சிருக்கான். ஜான் நீ போடா, விஷ்ணு வாடா. இல்ல நான் பிடிச்சிக்கிறேன். என்னது? இல்லக்கா. ஜான் அவன் கையில இருந்து மெதுவா எடுக்கிறதுக்குள்ள நாங்க ஒரு மாதிரி பண்றான். டோரை ஓபன் பண்ணிட்டு ஜான் வெளில பாறான். நீங்க உள்ள வாரீங்க. மாஹி சீட்ல இருந்து கீழே இறங்குறான். நீங்க தயாங் கைய பிடிக்கிறீங்க. தயாங் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், ஒன்னாகாது, மாய் சீக்கிரம் வந்துரு. சரிடி பாத்துக்க அப்படின்ட்டு விஷ்ணு ஏறி உட்காந்துக்கிறான். ஜான் ட்ரை பண்றான். தயாங் ஒண்ணு இல்ல, சரியாயிரும், ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க. தயாங் ஐயோ சாம்பம்மாவனால பிடிக்க முடியல. ஜானே சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டி போடா. என்ன வீட்டுக்கா? இல்ல ஹாஸ்பிட்டல். இல்லக்கா வீட்டுக்கு கூட்டி போனா சரியாயிருங்கா. என்ன பேசுறீங்க? கை வலிக்குது, என்னாச்சு? கண்ட்ரோல் பண்ண முடியல. வாடா. உங்க 2 கைய வச்சு அவன் ஒரு கைய பிடிக்கிறீங்க. சாம்பம்மாவா தயங்கோட ஹிப்ல கொடுத்து அவன் பக்கத்தே இழுத்து அவன் கைய பிடிச்சி லாக் பண்ணி அப்படி பிடிச்சிருக்கான். வாய வேற க்ளோஸ் பண்ணிருக்கான். எதுக்கு தயங்க வாய்ஸ க்ளோஸ் பண்ணிருக்கீங்க? அவனுக்கு என்னாச்சு? உங்களுக்கு தான் சொல்றேன், ஒன்னும் இல்லக்கா. உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன ஆச்சு? ஏன் அப்படி இருக்கான்? இவனுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவெல்லாம் பண்றாங்க? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனா வீட்டுக்குன்றாங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாவும் பதட்டமாவும் அப்படி இருக்கு. ஒரு கையால தயாங் கைய பிடிச்சிட்டு இன்னொரு கையெடுத்து ஆமாமாவா வாய க்ளோஸ் பண்ணிருக்கான். அதை எடுக்க பாக்குறீங்க, இல்ல வேணாக்கான்னு கத்துறான். நீங்க ஒரு கையால ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. இந்த கைய தயாங் எடுத்து விட்டு சாம்பம் அவனை எல்போல வச்சு அவன் ஷோல்டர் குத்திட்டு உங்க பக்கத்து திரும்புறான். அவனை பாக்குறீங்க. என்னாச்சு? தயாங் உங்க ஷோட்ல கை வச்சான், இந்த சீட்ல லாக் பண்ண மாதிரி பண்றான். என்ன? அவனை பாக்குறீங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி செவந்து, உன் ஃபேஸ்லாம் வேர்த்து, ஹேரெல்லாம் முன்னாடி வந்து ஒரு மாதிரி இருக்கான். என்னாச்சு? கையெடு. ஆம்பமோனு மச்சா இங்க வாடா. இழுக்கிறான். அத கைய வச்சு உதறி விட்டு மச்சா விஷ்ணு இங்க வாடா. நான் மிரர்ல பாக்குறான். அவனை புடிங்கடா அப்படின்ட்டு நான் சொல்றான். முடியல. பொன்னாடி தானே உங்க ஷோல்டர்ல வச்ச கையை எடுக்க பாக்குறீங்க. கோட் போட்டிருக்கீங்க பிளாக் கலரு. உங்க கைய தட்டி விட்டு கழுத்துல கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவனை தள்ள பாக்குறீங்க. சாம்பமாவா இழுக்கிறான். அந்த சீட்ல இருந்து அவன் கிட்ட இழுக்கிறான். நீங்க அவனை தள்ள பாக்குறீங்க. அவனை தொடுறன்னா ஈரமா அப்படி உங்களுக்கு கை காலாம் சிவராயி பயம் வந்து கத்துறீங்க. சாம்பமான தள்ளிவிட்டு அந்த சீட்ல உங்களை ஒரு மாதிரி தள்ளுறான். என்ன பண்ற? அவனை அடிக்கிறீங்க. உங்க கோட்டை கலட்டி ட்ரை பண்றான். அவனாலே முடியல. நீங்க கத்துறது அவன் காதுல கேக்குது. அவன் லிப்ஸ் உங்க கழுத்துக்கிட்ட அப்படியே ஈரமா. அவன் ஹேர்ல இருக்க அந்த ட்ராப் எல்லாம் தயங்கோட கையெல்லாம் அவ்வளோ டைட்டா பிடிக்கிறான். பயங்கரமா கத்திட்டு இருக்கீங்க. தயம் அந்த விண்டோவை ஒரு குத்து தான் ரொம்ப உடையுது. பயத்துல அப்படியே குன்னி குறியிக்கிட்டீங்க. மச்சான் உங்க மேல இருந்து எந்திரிக்க பாக்குறான். உன் கையில ப்ளீட் ஆகுது. ஆமாமா லைட்டா தூக்குறான்.
கார் ஸ்டாப் பண்ணு, ஸ்டாப் பண்ணுறா. கத்த முடியாமல் கத்துறான். ஜான் ஓரமாக ஸ்டாப் பண்ணுறான். என் வெளில போ, இது வெளில போ, ஓடி ஏதாவது பண்ணிட போகிறேன் கத்துறான். என் ஃப்ரெண்டு உன்னை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே எது போயிரு, கண்ட்ரோல் பண்ண முடியல போடி. பயங்கரமாக கத்துறான். அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாம பெட்டில் போட்டு நங்கு நங்குன்னு குத்துறான். நீங்கள் பயத்தில் டோரை ஓப்பன் பண்ணி காலெல்லாம் நிற்க முடியல, அப்படி ஸ்லிப் ஆகி வெளியில் விழுகுறீங்க. விஷ்ணு இங்கிட்டு வந்து உள்ள உட்கார போகல, பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளில கொடுக்குறான். ஒரு லாக் பண்ணோன்னே அந்த கார் மூவ் ஆகுது. நீங்கள் பயத்தோட உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கார் போகிறத. தயங்கோட வீட்டில் தான் கார் ஸ்டாப் ஆகுது. தயங்கோட அம்மாவுக்கு என்ன கார் சவுண்டு வருது, ஒருவேளை ஓயன் ஊருக்கு போகிறனால தான் அவர் விளைந்துட்டாரு அப்படின்ட்டு தயங்கோட அம்மா வெளில வராங்க. பார்த்தா தயாங்க 3 பேரும் ஒரு மாதிரி பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. என்னாச்சு என் பிள்ளைக்கு அப்படின்ட்டு தயங்கோட அம்மா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ட்டு அவனை வீட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. பாட்டி என் பேரனுக்கு என்னாச்சு உடம்பெல்லாம் பார்க்குறாங்க. வித்தியாசமா அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரி நடக்க முடியாமல் நடந்துட்டு போகிறான். அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தயங்கோட அம்மாவும் அந்த பாட்டி வெளியிலே நிற்கிறாங்க. டோரை லாக் பண்ணிட்டாங்க. இவனை ரெஸ்ட் ரூம்குள்ளே ஷவருக்குள்ளே ஆன் பண்ணிவிட்டு அவனை அப்படியே தேய்ச்சி குளிச்சு விட்றாங்க. அவன் கண்ட்ரோல் இல்லாமல் என்னால் முடியலடா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறான். அவனுக்கு அங்கெல்லாம் அவனுக்கு அப்படி இருக்குது. அவன் அதாவது பண்ணாதான் அவனால் நார்மலாகவே இருக்க முடியும். அவன் ஒன்றும் இல்லடா, நான் முடியலடா, எனக்கு கால் பண்ணி கூப்பிடுங்கடா, அவன் பொண்டாட்டி தானே அப்படி இப்படிலாம் எதோ ஒன்று சொல்லி புலம்புறான். என்னால் முடியல அப்படி இப்படின்ட்டு அவன் கத்துறான். ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னு கத்துனோன்னு ஆமாம்மா தான் வேற வழியே இல்லை அப்படின்ட்டு அவன்கிட்ட சொன்னோன்னு 2 பேத்தி வெளியில் அனுப்பிவிட்டு அவன் பயங்கரமாக அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே என்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஒரு 1/2 hour அவன் அந்த சவுண்டு தான். ஏன்னா எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டாங்க. இவன் அப்படி கத்துறான், வெளில ஏதாவதுன்னா தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவன் சவுண்டு எதுவுமே வரல. அப்புறம் தான் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் டயர்டா அவன் கை இந்த வால் எல்லாம் என்னென்னமோ மாதிரி சாம்பமாவா எல்லாத்துலேயும் தண்ணியை ஊற்றி ஒரு மாதிரி கழுவி விட்றான் அந்த இடத்தவே. பேங்க் மேலேயும் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு வந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. அவனுக்கு பாக்ஸர் போட்டு பேண்ட்டை மட்டும் போட்டுவிட்டு மேலே பெட்ஷீட்டை போட்டு அப்படியே அவன் தூங்குறான். வெளில டோரை ஓப்பன் பண்ணா என்னாச்சு என் பிள்ளைக்கு, என்னடா ஏன்டா கத்துனா அப்படி இப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க கேட்க மாட்டுறாங்க. என் பையனுக்கு என்ன ஆச்சு பார்க்க விடுங்கடா சொன்னா இல்லை தூங்குறான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. என்னடா சொல்லுங்கடா அப்படின்ட்டு கத்துனோன்னே எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் சரக்கு அடிச்சிட்டாமா அப்படின்னு சொன்னோன்னு தான் தகுச்ச போது அதிகமாகிடுச்சு, குளிக்க வச்சு தூங்க வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கம்மா தூங்கட்டும் அப்படின்ட்டு கிளம்புறோமா அப்படின்ட்டு கீழே போகிறாங்க. இவங்க இப்போ அந்த கார் எடுத்துகிட்டு, ஏன்னா அவங்க பைக்கு காலேஜில் இருக்குது, அவங்ககிட்ட நம்பர் வாங்கலை, என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ காரை கொடுக்கணும். ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது வேற. ஆல்ரெடி தயங்க உங்களுக்கு பிடிக்காது, ஆல்ரெடி மறந்துட்டான். இப்போ இப்படிலாம் இருந்தானே என்னென்னமோ அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு போவோம், டைம் இருக்குது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பார்த்துட்டு பேசிட்டு போகிறதுக்குள்ள அந்த அக்கா மீட் பண்ணிடலாம் அப்படின்னு ஜான் சொல்கிறான். டேய் அந்த அக்கா நம்பர் கூட வாங்கலை மச்சான். அந்த அக்காடா டி போயன், அந்த அக்கா நம்பர் என்கிட்ட இருக்குடா. 2 பேருமே பார்க்குறாங்க. அந்த அக்கா நான் தானடா ஏர்போர்ட்லேருந்தே கூட்டி வந்தேன், அப்போ அந்த அக்காவுக்கு நான் தான் ஃபோன் அடித்தேன் அப்படின்ட்டு சாமா சொன்னோன்னே உங்களுக்கு கால் பண்ண சொல்கிறான். காலா டி பண்ண சொல்கிறான், கார் இருக்குது கொடுக்கணும்ல அப்படின்ட்டு சொன்னோன்னே சாமாவன் கால் பண்ணுறான். இவன் ட்ரை பண்ண போயிட்டுருக்கான். உங்களுக்கு ஃபோன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருக்கீங்க, கால் வந்துட்டே இருக்கு. எங்கே போகிறீங்கன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டில் ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கீங்க. எனக்கு கால் அட்டன் பண்ண மாட்டேதுடா என்னடா அப்படின்ட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. ஜான் பார்த்துட்டா உங்கள, நீங்கள் நடந்து வந்துட்டுருக்கீங்க. அந்த அக்கடா கார் வந்து உங்கள் பக்கத்தில் ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் அது கூட நீங்கள் கவனிக்காமல் நடந்து போயிட்டுருக்கீங்க. 3 பேருமே இறங்கி உங்கள் கிட்ட தான் அக்கா
ஏக்கா அக்கா அவங்க கூப்பிட்றாங்க, அது கூட உங்கள் காதில் விழுகாம முன்னாடி வந்து நின்றோன்னே இடிக்கிற மாதிரி போனது தான் நீங்கள் ஸ்டாப் ஆகி அவன் ஃபேஸவே பார்க்குறீங்க ஜானை. ஏக்கா எங்கக்கா போற காலட்டன் சாம்பமோன்னு பல்லாருன்னு ஃபேஸ்லேயே அறையிறீங்க. ஏக்கா நடிக்கிறாள் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நடிக்கிறாள். ஏக்கா என்னக்கா எனக்கு நல்லா தெரியும். ஓ நடிக்கிறான், எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு. ஏன் பொண்டாட்டினா என்கிட்ட அக்கா அப்படிலாம் இல்லக்கா, அப்படிதான் இருக்கும் போய் சொல்லுங்க. ஜானும் சொல்றான், விஷ்ணு சொல்றான், பழசெல்லாம் ஞாபகம் இல்ல, அவன் தேங்க இல்ல. அப்படி சொன்னாலும் நீங்க கேட்க மாட்றீங்க. எல்லாம் போய் சொல்லி பிளான் பண்றான். இதுக்கெல்லாம் நீங்க எல்லாம் சப்போர்ட்டா இருக்கீங்க. இந்த காலேஜ்ல தான் படிக்கிறீங்க, நானும் இந்த காலேஜ் தான். எல்லாம் தெரிஞ்சு பிளான் பண்ணி சொல்லி கொடுத்தானா அப்படின்ட்டு கேக்குறீங்க. இல்லன்னா சொல்றாங்க. ஜான் தான் அவனுக்கு செம்ம கோவந்து கத்துறான். ஜானை பாக்குறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என் ஃப்ரெண்டை பத்தி? என் ஃப்ரெண்டு ஒன்னும் நடிக்க மாட்டான், அது உங்களுக்கே தெரியும். எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா தான் பண்ணுவான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இருக்க தயாங்க்கு இந்த காலேஜ்ல தான் நீங்க படிச்சீங்கிட்டு தெரியும். ஏன் எங்களுக்கு கூட தெரியும். ஆனா இப்ப இருக்க தயாங்க்கு தெரியாது. 1 வீக் முன்னாடி தான் எங்களுக்கே ஞாபகம் வந்துச்சு, கிராஜுவேஷனுக்கு கண்டிப்பா நீங்க இங்க வருவீங்கன்ட்டு. இப்ப சொல்றேன், என் தயாங்க்கு பழசு எதுவும் ஞாபகம் இல்ல. ஆனா முன்னாடி இருந்த தயாங்கா இருந்தா உங்களுக்கு டிவோர்ஸ்ல சைன் போட்டிருக்கவே மாட்டான். ஜானை பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க? உங்களுக்கே தெரியும் உங்க மேல எவ்வளவு பைத்தியமா இருக்கான். அப்படிப்பட்டவன் இப்படி பண்ணுவானா? இப்ப தயாங்க்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த காலேஜ்ல ஜூனியர் இருந்து சீனியர் வரைக்கும் தயாங்க பிடிக்காத பொண்ணுங்களே இல்ல. அப்படிப்பட்ட என் மச்சான் உங்க பின்னாடி சுத்திட்டுறான். ஆனா இப்ப இருக்க தயாங்க எதுவுமே ஞாபகம் இல்ல. நாங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலேஜ்ல ஒரு சீனியர் அக்கா இருக்கா, தயாங்க மேல பைத்தியமா. தயாங்க யாராவது பார்த்தா அவன் கூட பேசினா கூட அந்த பொண்ணுங்களை சும்மாவே விட மாட்டா. தயாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்து அந்த சீனியரை மச்சான் அடிச்சும் பார்த்துட்டான். ஆனா அந்த சீனியர் கேட்கல. அப்ப இருக்க தயாங், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என் பொண்டாட்டி தவிர எனக்கு எவ்வளையும் பிடிக்காது. தேங்க் பேசினதை பூரா உங்ககிட்ட சொல்றான். நீங்க அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சீனியருக்கா இன்னமும் தயாங் மேல பைத்தியம் பிடிச்சு இன்னைக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் குடிச்ச ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து அவன் கூட தப்பா இருக்கலான்னு பார்த்துருக்காங்க. என் மச்சான் வாமிட் பண்ண போறோம் எங்ககிட்ட தான் சொல்லிட்டு போனான். ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு போய் பார்த்தா அவன் சட்டையை கிழிச்சு கத்திட்டு இருந்து கண்ட்ரோல் இல்லாம அவனை தூக்கிட்டு வந்தோம். அப்பதான் நீங்க வந்தீங்க. எங்களுக்கு ஒரு பயம், இவன் அவன் கண்ட்ரோல்ல ஏதாவது ஆயிருமோன்ட்டு. அப்படியும் கண்ட்ரோல் பண்ணி தான் கூப்பிட்டு வரதான். அவன் அந்த மாதிரி உங்ககிட்ட நடந்துட்டான். அப்ப கூட அவனே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு உங்களை ஃப்ரெண்டா பார்த்து உங்களை கீழே அனுப்பிவிட்டான். இப்ப சொல்லுங்க, என் ஃப்ரெண்டு நடிக்கிறானா இல்ல உங்ககிட்ட ஏமாத்துறானா? அமைதியா இருக்கீங்க. நம்புக்கா, இந்த காலேஜ்ல ஒரு சீனியர் சொன்னாக்கா இருக்கு, எப்ப பார்த்தாலும் என் மச்சான் மேல லவ் டார்ச்சரே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்தா அது வேலையை காட்டிடுச்சுக்கா. வேலை என் மச்சான் தப்பிச்சுட்டான். வேகா குளிய வச்சு அவனை தூங்க போட்டிருக்கான். என் மச்சானை தப்பா நினைக்காதக்கா, அவன் நல்லவான்க்கா. நான் மச்சான்றனா சொல்லலை, அவன் இப்பதான் பழசம் மறந்துருக்கான். ஆனா முன்னாடி அவன் ரொம்ப நல்லவான்க்கா. என்ன அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, பண்ணி பொண்டாட்டியாவே நினைச்சிட்டு இருக்கான். வேற போறீங்க, கஷ்டமா இருக்கு, நீங்க போயிருவீங்க. ஆனால் அந்த காலேஜில் அந்த ஹாலி சீனியர் என் மச்சானை போட்டு பாடா படுத்துது. என்ன? ஆமாக்கா, ஹாலி அது பார்க்கணும் பஜாரி மாதிரி என் மச்சான் மேலே அப்படியே காய்ச்சி பிடிச்சி. இல்லைக்கா அது ஹாலி. ஆமாக்கா, அந்த சீனியர் பேர் ஹாலி, டேடியர் படிக்குதுக்கா. அழியான சொன்னாக்கா. என்ன ஹாலியா? ஹாலி லவ் பண்றாரு. யாரு யார் அந்த ஹாலி? அதுவாக்கா சீனியர் டேடியர் படிக்குதுக்கா. மேல பைத்தியம் பிடிச்சி தருது. என்ன ஹாலி லவ் பண்றாளா? உங்களுக்கு தலையே சுத்துது. ஹாலி வினோத்தை லவ் பண்ணா அதுலேயும் நீங்கள் இருந்தீங்க. இப்போ தயாங்க உங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான். ஹாலி தயாங்க லவ் பண்ணுறா. ஹாலி சொன்னது எல்லாம் அவங்க மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஏன் பயப்படாதக்கா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தாங்கிறீங்கல்ல, அதெல்லாம் பார்த்துக்குவான். அன்னைக்கு கூட ஹாலி கழுத்தை பிடிச்சி அடிக்க போயிட்டான். ஏக்கா பழச வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கல, அதுதான் ஹாலி தாங்க மச்சான்ட்டா சவால் விட்டாக்கா. அடி யாரை கல்யாணம் பண்ணியிருக்க? உன் பொண்டாட்டிய கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு தேங்க்ஸ் சொன்னா கோவரமா என்னக்கா. அதான் அன்னைக்கு ஒரு நாள் பல்லார்னு விட்டான்.
அப்புறம் 2 டேஸ்க்கு முன்னாடி கூட அதையும் வச்சு மெயின்டைன் பண்ணாக்கா. அன்னைக்கு சொன்னோம் உங்களுக்கு என்ன பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு அது அவசியம் இல்லைக்கா. உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுங்க. காலையிலே போயிட்டு எங்கள் பைக்லாம் இருக்குது, நாங்கள் அதையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி பதட்டமா தான் பெட்டில் படுத்திருக்கான். தயங்கோட அம்மா போய் பார்க்குறாங்க பாட்டியும். அவன் ஃபேஸே ஒரு மாரி இருக்கு. ரொம்ப டயர்டா என்னமோ மாரி படுத்திருக்கான். அவன் மேல பெட்ஷீட் போட்டிருக்கு. அவன் உடம்புல அங்கங்க ஒரு மாரி பிங்கா அப்படி இந்த மாரி இருக்கு. என்னன்னு பார்க்குறாங்க. என்ன ஆச்சு பிள்ளைக்கு அலர்ஜி மாரி இருக்கு. அப்படி இப்படின்னு பார்த்தா, பாட்டி தான் புள்ள தூங்கட்டும்டி அப்படின்ட்டு தயங்கோட அம்மா கூட்டிட்டு வந்துடுறாங்க. இங்க நீங்க காலேஜ் போயிட்டீங்க. உங்க ஃப்ரெண்டு இப்போ தான் கேட்டுக்கு வெளியில எல்லாமே பார்த்து பேசிட்டு அப்படி இப்படி போறாங்க. நீங்க காருக்குள்ளேயே இருக்கீங்க. வெளியில வரவே இல்ல. உங்க ஃப்ரெண்டு பார்த்தோன்னே, "என்னடி ஆச்சு? என்ன ஆச்சுன்னு?" கேட்குறா. "ஒண்ணும் இல்ல. அது நார்மல் தான். வீட்ல தூங்குறான்." அப்படின்னு சொல்றீங்க. மாஹி உங்க கார்ல ஏறிக்கிட்டா. அவன் தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பைக் எடுக்க போயிட்டாய்ங்க. ஏன்னா இன்னைக்கு அவ்வளோதான், இன்னைக்கு காலேஜ் ஃபுல்லா இல்ல அப்படின்ட்டு. மாஹி ட்ரை பண்ணிட்டே உங்ககிட்ட பேசுறா. பட் நீங்க அமைதியா, சைலண்ட்டா அப்படியே தான் வாரீங்க. மாஹி கூப்பிட்டுட்டே இருக்கா. நீங்க திரும்பி அவ என்ன பேசுறான்னே தெரியல. ஆனா நீங்க எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஹெட்ட ஆட்டுன மாரியும், ஆட்டாத மாரியும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா இருக்கீங்க. அவளுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு மாரி டிஸ்டர்பா இருக்கா அப்படின்ட்டு. எதுவுமே பேசாம ஸ்ட்ரெயிட்டா தயங்கோட வீட்ல தான் கார் ஸ்டாப் ஆகுது. நீங்க பார்க்குறீங்க. "நீ பேக் பண்ணி ரெடியா இரு. நான் இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்துடுறேன்" அப்படின்ட்டு அவ சொல்றா. நீங்களும் ஹெட்ட ஆட்டிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவளுக்கு பாய் சொல்றீங்க. உங்க ஃபேஸே ஒரு மாரி இருக்கு. அவளுக்கு புரியுது. ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா அப்படின்ட்டு. அவ கார் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டா. நீங்க உள்ள போறீங்க. பாட்டியும் தயங்கோட அம்மாவும் இருக்காங்க. உங்கள பார்க்குறாங்க. உங்க ஃபேஸே ஒரு மாரி இருக்கு. உங்கள பார்க்கையில இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா தயங்கு ஒரு மாரி இருக்கான். அ நீங்க ஒரு மாரி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வீட்ட விட்டு வேற போறீங்க. நீங்க கோட் இந்த கிராஜுவேஷன் ஆனா என்னெல்லாம் இருக்குமோ, அதெல்லாம் உங்க கையில இருக்கு. அதெல்லாம் பார்க்கையில கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டி வந்து உங்கட்ட பேசுறாங்க. நீங்க எனக்கு டயர்டா இருக்குன்ட்டு எதுவுமே பேசாம உங்க ரூம்க்கு ஸ்டெப்ல ஏறி போறீங்க. அவங்களும் எதுவுமே சொல்லல. பாட்டி தயங்கோட அம்மாவ பார்க்குறாங்க. அவங்க ஒண்ணுமே இல்ல. அவ்வளோதான் அப்படின்றாங்க. பாட்டி கண்ல டீயர்ஸ் வருது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய் பெட்ல உட்கார்றீங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. பெட்ல படுத்துக்கிட்டீங்க. எதுவுமே உங்க மைண்டுக்குள்ள இல்ல. அப்படியே தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கீங்க. டைம் இப்படியே போயிட்டே இருக்கு. உங்களுக்கு கால் ரிங் ஆகுது. நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அகெயின் கால் வந்து கட் ஆகுது. அகெயின் கால் வருது. கண்ணை முழிச்சு பாக்குறீங்க. உங்க ஃபோன் சவுண்டு. வீட்ல இருந்து எந்திரிச்சு ஏமா போய் ஃபோன் எடுத்து, ஹலோ மை, இந்த கிளம்பு. சாரி தூங்கிட்டு. ஒன்றும் இல்லடி. அது அது பேசுறது தான். நார்மலா இருக்கு. என்னம்மா? சாரிடி. என்னாச்சு? வீட்ல சின்ன ப்ராப்ளம். என்ன என்ன ப்ராப்ளம்? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இந்த வீக்கெண்ட்ல தீபாவளி வருதுடி. அதனால எங்க அம்மா எங்க அப்பா எங்க ரிலேட்டிவ்லாம் கண்டிப்பா இங்க இருந்தே ஆகணும்ட்டு சண்டை போட்டாங்க. என் போனை வாங்கி டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்ப ஃபேமிலியோட எங்க பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஒயின் இப்பதான் கெஞ்சி கிளறி கேன்சல் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் கால் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாஹி என்ன? அதான்டி. இல்ல நானா நான் ஆஃபீஸ் போவேன். இல்லை அது என்னால் ஒன்றும் இல்லை. பேசாம பேக் பண்ண நீ எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துடு. அது முடிஞ்சோன்னு நம்ம 2 பேரும் அங்கேருந்தே கிளம்பலாண்டி. அது இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, சீக்கிரம் கிளம்பு. என்னடி கேக்குதா என்ன? சீக்கிரம் கிளம்பு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. நீங்களும் காலை கட் பண்ணிட்டு ஃபோனை பார்த்தா ஈவினிங் ஆயிடுச்சு. நீங்கள் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூமில் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் வேகமாக சேஞ்ச் பண்ணிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு உங்கள் பேக்கை தூக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரீங்க. பக்கத்தில் தயாங் ரூமு. அவனை பார்க்கலாமா வேணாமா அப்படி தோணுது. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஹேலி காரணமா அப்படின்ட்டு ஒரு டவுட் வருது. ஏன்னா வினோத்துக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருப்பாளோ அதெல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பா. கண்டிப்பாக பண்ணாலும் பண்ணியிருப்பா. அப்படி தான் உங்களுக்கு தோணுது. ஆனால் ஹேலி தயங்க லவ் பண்ணுறாளா? அவள்கிட்ட இவனுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு அது ஒரு
கவலையாகவும் இருக்குது. சொல்லலாமா? ஹலி நல்லவல்ல, இதெல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லலாமா வேணாமா அப்படி தோணுது. அவள் ரொம்ப பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்டு போகலாமா வேணாமா அப்படின்ட்டு இல்லை அப்படின்ட்டு ஸ்டெப்பில் அந்த பேக்கை எடுத்துட்டு கீழே இறங்குறீங்க. ஹாலில் தான் தயங்கோட அம்மா பாட்டி இருக்காங்க. இந்த பேக் சவுண்டு லைட்டாக இந்த படியில் படுத்துலடா அந்த சவுண்டு கேட்குது. மேலேருந்து கீழே இறங்கி வரீங்க. பாட்டி எந்திரிச்சு நிற்கிறாங்க, தயங்கோட அம்மாவும் நிற்கிறாங்க. இங்கே அங்கே கீழே இறங்கி அவங்க 2 பேத்தையும் பார்க்குறீங்க. பாட்டி கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். அவங்கள பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. தயங்கோட அம்மா பார்க்குறீங்க. அவங்க ஓகே நார்மலாக போயிட்டு வான்னு மட்டும் தலையை மட்டும் ஆட்டுறாங்க தவிர பதில் பேசலை. பாட்டி தான் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்களும் ஹக் பண்ணிக்கிட்டு போகாதடி இங்கே ரெடி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. தேங்க் வேற இன்னமும் தெரிலடி முடியலை. அவன்கிட்ட சொல்லிட்டு போடி, அவன் ஃபீல் பண்ணுவான்ல, காலேஜ் தான் போயிட்டான், அவனால் சொல்ல முடியாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ அவன் வீட்டில் இருக்கான், சொல்லிட்டு போன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. இல்லை ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் கால் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களோட அப்பாட்ட சொல்லிட்டு போகலான்னு சொன்னாலும் இல்லை டைம் ஆச்சு அப்படின்ட்டு போயிட்டு வரேன் பாட்டின்னு சொல்கிறீங்க. பாட்டிக்கு மனசே இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கார் சவுண்டு கேட்குது, ஆரன் சவுண்டும் கேட்குது. டோர் சைடு திரும்பி பார்க்குறீங்க. பாட்டியும் தயங்கோட அம்மாவும் பார்க்குறாங்க. மாஹி பாட்டி போயிட்டு வரேன், தயங்கிட்ட சொல்லிடுங்க, அப்புறம் அங்கிள்கிட்ட சொல்லிடுங்க. தயங்கோட அம்மா பார்க்குறீங்க. நீங்கள் தலையாட்டுறீங்க. உங்கள் ஹெட்டில் கை மட்டும் வைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் போனால் அகெயின் வர மாட்டீங்க, கால் பண்ண மாட்டீங்க, எதுவுமே பண்ண மாட்டீங்கன்ட்டு தயங்கோட அம்மாவுக்கு தெரியும். பாட்டி நீங்கள் சொல்லியிருப்பீங்கல்லடா நான் கால் பண்ணுவேன் அப்படிலாம், அதில் நம்பிகிட்டு இருக்காங்க. ஆனால் தயங்கோட அம்மாவுக்கு தான் தெரியும் நீங்கள் போனால் அகெயின் வரமாட்டீங்க, கால் பண்ண மாட்டீங்கன்னு. உங்கள் ஹெட்லேருந்து கை எடுத்துட்டாங்க. மாஹியோட சவுண்டு டோருக்கிட்ட நிற்கிறா. 3 பேரும் பார்க்குறீங்க. மாஹி போயிட்டு வரேன்ட்டு ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோட நடந்து போகிறீங்க. பாட்டியும் தயங்கோட அம்மாவும் உங்கள் பின்னாடி தான் வராங்க. ஆண்டி திரும்பி பார்க்குறீங்க. பாட்டி ஏண்டி ஃப்ரெண்டை பார்த்தோன்னே எங்களெல்லாம் மறந்துட்டு போகிற? ஐயோ இல்லை பாட்டி, இருடி, வாசம் வரைக்கும் வந்துட்டு நீ போகிறத பார்க்குறோம். பாட்டி வந்து ஹக் பண்ணிக்கிட்டீங்க. கண்ணில் வந்து டியர்ஸ் வருது. அதெல்லாம் ரொம்ப ப்ரோக்காகவும் பெயினாகவும் இருக்குது. உங்களுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இல்லாமல் உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் தயம் நினச்சி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஃபேமிலியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. வினோத் ஃபேமிலி கூட அவங்க எவ்வளோ தான் டார்ச்சர் பண்ணாலும் வினோத் நம்மளுக்காண்டி விட்டுட்டு போனது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அங்கே இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லாம் அவங்கள பாசமாக பார்த்துக்குறாங்க. அவன் மட்டும்தான் உங்கள் மேலே ஒரு லவ் ஒய்ஃப் உங்களை லவ் பண்ணுறான். அதனால் தயங்கோட அம்மாவுக்கு தான் பையனுக்கு பிடிச்ச பொண்ணு, அதனால் உங்கள் லைஃப்பும் இப்படி இருக்குது. அதனால் அவங்க அவங்கள ஏற்றுக்கலாம், ஒரு மகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஹார்ஸாகவும் நடந்திருப்பாங்க, உள்ள பாசமாகவும் இருந்திருப்பாங்க. அவ்வளோ டியர்ஸோட ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு பாட்டி கையை பிடிச்சிட்டே நடந்து வாரீங்க. மாஹி ஓயன் மாஹி போகலாமா? உங்கள் கையை பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் பாட்டி கையை பிடிச்சிட்டு மாஹி பாட்டியை பார்த்து இதுக்கப்புறம் நான் கூட்டி போய்க்கிறேன், நீங்கள் இருங்க பாட்டின்னு சொன்னாலும் பாட்டி இல்லை நான் வாசல் வரைக்கும் வர்றேன்றாங்க. இல்லை பாட்டி நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கல. நீங்கள் வெளில உங்கள் மாஹியோட வரீங்க. கேட்டுக்கு வெளியில் கார் நிற்கிது. மாஹி உங்கள் லக்கேஜ் வாங்கிக்கிறா. பாட்டியோட கையை விடுறீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்ட வந்துட்டீங்க. மாஹி உங்கள் கையை பிடிக்கிறா. மாஹியை பார்க்குறீங்க. தப்பாக நினச்சிக்காதடி. எதுக்கு மாஹி? அது இல்லடி, இந்தா எங்கள் வீட்டுக்கு அட்ரஸ். அவளும் சொல்கிறா. எதுக்கு? இல்லடி, இந்த வீக் பாட்டி வீட்டுக்கு போகிறேன். உன்னை என்னால் கூட்டிகிட்டு போக முடியாதுடி. அங்கே பாட்டி வில்லேஜ், உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு. கண்டிப்பாக யாருன்னு கேட்பாங்க. ஹஸ்பண்ட் கூட வந்தால் கூட ஓகே, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பொண்ணை எதுவும் புருஷன் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தா இந்த ஊருக்காரங்களாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க. அதான் நீ நம்ம வீட்டில் இரு, கண்டிப்பாக வந்து ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன். அது இல்லை, நான் ஆர்ஃபனேஜ் அங்கெல்லாம் போவேனாண்டி, எனக்கு கஷ்டமாக இருக்கும். என் ஆர்ஃபனேஜ்க்கு
பாட்டியும் தயங்க அம்மாவும் 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. பிசம்மா இங்கே ஸ்டே பண்ணுறியா? மாஹி பின்னாடி திரும்பி பாட்டியும் தயங்கோட அம்மாவும் பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் உங்களை தான் பார்க்குறாங்க. இல்லை இல்லை, நான் அங்கே இருக்க முடியாது. சரி இந்தா உங்கள் கையில் மாஹியோட வீட்டு சாவி கொடுக்குறா. பாட்டியும் தயங்கோட அம்மா பார்க்குறாங்க. என்ன கொடுக்குறா அப்படின்னு உங்களை கூட்டிக்கிட்டு அந்த கேட்டையும் ஓப்பன் பண்ணுறா. பாட்டியும் தயங்கோட அம்மாவும் கேட்டுக்கிட்ட வராங்க. நீங்கள் மாஹியோட அம்மா அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. மாஹியோட அம்மா கோச்சுக்காதடா. அங்கே இல்லை பரவாயில்லம்மா, நீ நம்ம வீட்டில் இருடா. மாஹி வந்து கூட்டிகிட்டு போவா. நான் மாஹி எல்லாமே சொல்லியிருப்பா. நீங்கள் ஃபோனில் பேசியிருக்கீங்க, வீடியோ காலில் கூட பேசியிருக்கீங்க. பட் மாஹி வீட்டுக்கு போனது இல்லை. அவள் கொஞ்சம் தள்ளி இருக்கா. இந்த ஊருக்கும் கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்ட்ரீட்டுக்கு அங்கிட்டு நீங்கள் யார் வீட்டுக்கும் போக மாட்டீங்க. அதனால ஃபோனில் தான் பேசுவீங்க. நிறைய இடம் கூப்பிட்ருக்காங்க. மாஹி கேப் புக் பண்ணி லொக்கேஷன் சொல்லிகிட்ருக்கா. என்னடி நம்ம வீட்டு அட்ரஸ்? எதுவும் ப்ராப்ளமா? பாட்டி போய் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, நீங்கள் திரும்பி பார்த்துட்ருக்கீங்க. என்னடி எதுவும் ப்ராப்ளமா? உன் ஃப்ரெண்டு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கா. பாட்டி அது ஒன்றும் இல்லை, கார் சீட் பத்தலை, அது கேப் புக் பண்ண. ஆமாம், கையில் என்னடி எவ்வளோ பெரிய சாவி இருக்கு? அது மாயோட வீட்டு சாவி வச்சிருக்க சொன்னா பாட்டி. அதான் பாட்டி மாயோட அம்மாட்ட என் பேத்தியை பார்த்துக்கங்க, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்ட்டு நிறையா சொல்கிறாங்க. மாயோட அம்மாவுக்கு புரியுது, நல்ல ஃபேமிலி நல்ல குடும்பம். மாஹி சொல்லியிருப்பா தயங்கோட ஃபேமிலியை பற்றியும் தயங்க பற்றியும். ஏன்னா நீங்கள் ஃபோன் பேசுவீங்களடா, சொல்லுவீங்கள, அதனால எல்லாத்தையும் அவங்க அம்மாட்டையே சொல்லுவா. ஏண்டா ஓயன், இந்த பாட்டி உண்மையில பாசமாக இருக்காங்கல்ல, ஒரு வாரம் தானே இங்கே ஸ்டே பண்ணா மகி வந்து கூட்டிகிட்டு போவலடா. இல்லை அது என்னம்மா சொல்கிறீங்க? ஏன் என்னாச்சு என் பேத்திக்கு? அவள் போகலையா? இல்லை பாட்டி, அது ஒன்று இங்கே எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. நான் மாகியோட அம்மா எல்லாத்தையும் பாட்டிட்ட சொன்னோன்னே அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. வரும் தானே என் பேத்தியை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கையில் இருக்க அந்த சாவி எடுத்து மாகியோட அம்மாட்ட கொடுத்துட்டு மாகிட்ட போய் எதுவும் சொல்ல வேணாம், என் பேத்தியை ஒரு வாரம் தானே வந்து கூட்டிகிட்டு போ. என் பேத்திக்கு கூட தலை தீபாவளி தான், 2 பேரும் சேராம டிவோர்ஸ் பண்ணாலும் தீபாவளி இங்கேருந்து கொண்டாடலாண்டி. கண்டினியூஸோட பாட்டி சொல்கிறாங்க. இல்லை முடியாது, என்னால் இருக்க முடியாது, நான் இங்கேருந்து போகிறேன், என்னால் முடியாது அப்படின்ட்டு சொல்லி அழுதுட்ருக்கீங்க. நாங்களோட அம்மாவும் என்னாச்சுமா அப்படின்னு சொன்னாலும் அவங்ககிட்டயும் சொன்னோன்னே அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்களும் பார்க்குறீங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. பாட்டி காலில் கீழே உங்க குனிய முடியாமல் போகணும், அவங்க கையை பிடிச்சி பாட்டி இதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஒரு தடவை போகிறதுன்னு போயிட, ஒரு தடவை ஏறடி. மாய்க்கு பார்க்கல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவளும் உங்கள் கையை பிடிக்கிறா, அவளை பார்க்குறீங்க, ப்ளீஸ்ன்னு சொல்கிறா. மாகியோட அம்மாவும் சொல்கிறாங்க, அப்புறம் மாகியோட அப்பாவும் சொல்கிறாங்க. அவங்க இறங்கி என் பொண்ணு மாதிரிடா இவ்வளோக்கு கெஞ்சுறாங்க, மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க. மாகியோட அப்பா சொல்கிறாங்க, பாட்டி உங்கள் காலிலே விழுக போகிறாங்க, கையை பிடிச்சிட்டு பாட்டி அப்படின்ட்டு அழுதோன்னு நீங்களும் சரி இருக்கு. மாஹி அவ அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், அவ கார்ல ஏறிக்கிறா, அவங்களுக்கு பாய் சொல்றா. நீங்களும் உங்களை பார்த்து டீயர்ஸோட சொல்றீங்க. பாட்டி உங்க கண்ணை தொடச்சிட்டு உங்க கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணி மகளே அந்த பேக்கை எடுத்துட்டு வா, பேத்தியா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு உங்க கையை பிடிச்சி அவங்க கூட்டிட்டு போறாங்க. தேங்கோட அம்மாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. இங்க போறத பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு உங்க பேக் எடுத்துட்டு அவங்களும் உங்க பின்னாடி தான் வராங்க. உங்களை கிச்சனுக்கு கூட்டி போய் ஃப்ரிட்ஜும் ஓப்பன் பண்ணி என் பேத்திக்கு ஸ்வீட்டு கொடுக்கணும் அப்படின்னு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. போது பாட்டி, எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. இந்த ஒரு வாரம் எனக்கு மறந்தே போச்சுடி. அவங்களுக்கு தலை தீபாவளி இல்லை பாட்டி. இல்லை இல்லடி, முத இங்கே வந்துட்டு தீபாவளி கொண்டாடுறல, அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி சரிடி, நீ அது பாட்டிக்கு கையும் ஓடல காலும் ஓடலை, பாட்டிக்கு கொஞ்சம் டீ வச்சு கொடுக்குறியா? மனசுக்குள்ளே அவ்வளோ பெயின் இருக்குது. ஆனால் அந்த பாட்டியோட ஃபேஸை பார்க்கல, அவ்வளோ சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் பெயின்லாம் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பால் எடுத்து காஃபி போடுறீங்க. டைமோட அம்மா ஹாலில் உங்கள் பேக் வச்சுட்டு கிச்சனுக்கு வராங்க. ஏன்னா கிச்சனுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க.
என்ன பண்ணுறமா? என் பேத்தியை காப்பி போட சொன்னேன். இருங்க நான் போகிறேன். இல்லடி, அவள் கையால் குடிக்கணும்ல. உங்களை பார்க்குறாங்க. நீங்களும் தேங்கூட அம்மா பார்த்துட்டு பாட்டியை பார்த்துட்டு திரும்பிட்டு காஃபி போடுறீங்க. போட்டு முடிச்சுட்டு 2 பேத்துக்கும் கொடுக்குறீங்க. பாட்டி பேக் எடுத்து. சரி சரி, போ போ ரெஸ்ட் எடு. நீங்களும் ஹெட்டை ஆட்டிட்டு ஹாலில் போய் உங்கள் பேக் இருக்குது அதை எடுத்துட்டு இவ்வளோ பெயினாக இருக்குது, கண்ணு டியர்ஸ் வந்துட்டே இருக்குது. அப்படியே தூக்க முடியாமல் தூக்கி உங்கள் ரூமில் போய் பேக்கை வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு அந்த டோருக்கு கீழே அப்படியே உட்காந்துருக்கீங்க. என்னால் முடியாதா? எப்போ நான் ஆசைப்படுறது எனக்கு விட மாட்டீங்கல்ல? ஆசைப்படுற மாதிரி கிடைக்கிற கொஞ்சம் ஹாப்பினஸ்லேயே பறிச்சுக்கிறீங்கல்ல? எல்லாம் சொல்கிற மாதிரி அதிர்ஷ்ட கட்டவனுக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் இருக்காது. அது மாதிரி தான் அது என் தலையில எழுதிட்டீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. இங்கிட்டு தயான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அந்த தூக்கத்துலேருந்தும் அந்த இதிலேருந்து கொஞ்சம் நார்மல் ஆகி ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு பாடியெல்லாம் பெயினாக, ஹெட்டெல்லாம் வலிக்குது. லைட்டாக கண்ணை முழிக்க முடியாமல் அப்படியே முழிச்சு பார்க்குறான். க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறான். சீலிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு உட்காடுறான். அவனுக்கு காலேஜில் நடந்தது, காரில் நடந்தது, வீட்டுக்கு வந்தது, அவன் என்னெல்லாம் பேசினது எல்லாம் மண்டைக்குள்ள ஓடி தலை பயங்கரமாக வலிச்சிட்ருக்கு. அவனை பார்க்குறான். அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகி பேண்ட்டு போட்டிருக்கான். அவன் ஷர்ட் இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறான். டேபிளில் அவனோட ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் லைட்டாக கிராச்சில் இருக்குது. அவன் ஃப்ரெண்டு கால் பண்ணாலும் பார்த்துருப்பான். அவன் ஃபோனை அவனால் கூட எடுக்கலை. கீழே விழுந்திருக்கும். அவனால் முடியல. சட்டையை கிழிச்சிருப்பான். இதெல்லாம் நாக்கு வந்து அவன் ஃபோன் எடுக்கிறான். டைமை பார்த்தா 7 o'clock ஆக போகுது. யாரும் போயிருப்பாங்களே. உங்களை ஷோல்டர் பிடிச்சது, உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணது இதெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து தலையிலே ஒரு மாதிரி அடிச்சுக்கிறான். என்னடா ஹர்ட் பண்ணிட்டாடா, தப்பா? ஆமாம், ஓயன் எப்படி காலேஜுக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணி அவன் ஹெட்டை பிடிக்கிறான். அவனுக்கு நீங்கள் கூப்பிட்டது, அந்த காலேஜில் பேசினது, அதாவது மைக்கில் பேசியிருப்பாங்களடா, அதெல்லாம் அவனுக்கு காதில் கேட்டிருக்கும். காலேஜில் தான் இருக்கான். இதெல்லாம் அவனுக்கு ஞாபகப்படுது. பட் நிதானமாக இல்லை, வேற மாதிரி அந்த மாதிரி இருந்திருப்பான். குழப்பமாக இருக்குது. அப்போ அங்கே அலௌன்ஸ் பண்ணது நீங்களா? இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. டைமை பார்த்தா 7 o'clock ஆக போகுது. நான் கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. உங்கள் நம்பர் தான் அவன்கிட்ட இருக்குல்லடா, கால் பண்ணலாம், சாரி கேட்கலாம் அப்படி தோணுது. ஆனால் ஒரு மாதிரி அசிங்கமாகவும் தோணுது. என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படி தோணுது. ஃபோன் எடுத்துக்கிட்டே அவன் பெட்லேருந்து கீழே இறங்கி டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வாரான். ஹேண்ட் போட்டதோட உங்கள் டோரை பார்க்குறான். லாக்கில் இருக்குது. உங்கள் டோர்கிட்ட போய் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணுது. என்ன டைம் ஆச்சு உங்களுக்கு? பிளேட்டு அந்த டைமிங்லாம் முடிஞ்சிருச்சு. நேரம்லாம் போயிருப்பாங்கள்ல, போயில கூட. அம்மா காலேஜுக்கு இதுக்கு எனக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. கிட்ட மார்னிங் இப்போ கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. உங்களுக்காண்டி லீவ் போகிறதா சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் உன்னுடைய ஸ்டடி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்புறம் எப்படி காலேஜில் அப்படின்ட்டு அதுவும் தோணுது. ஆனால் அது நீங்கள் தான் அங்கே எப்படி வந்திருப்பீங்க அப்படின்ட்டு உனக்கு ஒரு மாதிரி குழப்பமாக உங்கள் டோரை தான் பார்க்குறான். உள்ளே இருக்கீங்களா இல்லை போயிட்டீங்களா அப்படி பார்த்துட்ருக்கான். இல்லை உள்ளே இருக்கான்னு பார்க்கலாம். டோரை நாக் பண்ணுறான். கேம் நாக் பண்ணுறான். ஒரு வேளை இல்லை போயிட்டாங்களா அப்படின்ட்டு டோரை கொஞ்சம் தள்ளி பார்க்குறான். என்னமோ லாக்கில் இருக்க மாதிரி இருக்கு. ஒரு வேளை லாக் பண்ணிட்டு அம்மாட்ட கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு இல்லை போயிட்டாங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தாங்களா? பார்க்கலாம். நான் கால் பண்ணா சாரி கேட்கணும். சாரி ஓயன். ஸ்டெப்பில் இறங்கி கீழே போகிறான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்திருப்பீங்க. டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. வெளில பார்த்தா யாருமே இல்லை. வெளியில் வந்து எட்டி பார்க்குறீங்க. கீழே நடந்து போயிட்டுருக்கான். பேண்ட்டோட ஷர்ட் போடாமல் அவனை பார்த்துட்டு உங்களுக்கு அவன் பண்ணது அந்த மாதிரி ஞாபகம் வருது. ஆனால் தாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அதுவும் ஞாபகம் வருது. ஹாலியும் ஞாபகம் வருது. நீங்கள் உள்ளே வந்து டோரை லாக் பண்ணிட்டு
ஒரு மாதிரி ரூம்குள்ளேயே நடந்துட்டு அந்த பெட்டில் உட்காந்துட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி பனைஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னும் 1 வீக் இருக்கணுமா அப்படி தோணுது. கீழே போனோன்னு பாட்டி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா குடிப்பியாடா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. எங்களோட அம்மாவும் தான் ஹெட்டில் அடிபட்டிருக்கு, பழசெல்லாம் நான் வந்ததே மன உளைச்சலில் இருக்கேன், ஏன்னா அப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு பங்கமாக திட்டிகிட்டு இருக்காங்க. தயங்கு புரியுது. ஆனால் அவனுக்கு என்னன்னே தெரில. ஒரு மாதிரி இருந்தான், ஆனால் அதுக்கு அவனுக்கு இன்னமும் புரியலை எதனால அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி தோணுது. ஏன்னா அவனுக்கு நீடியாக ஃபீல் ஆனது. இது எப்படி ஃபேமிலிகிட்ட சொல்கிறதுன்னு சொல்ல முடியாமல் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தயாங்க்கு புரியுது. ஒரு மாதிரி நார்மலாக ஸ்மைல் பண்ணிட்டு சாரி இது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். ஆமாம் படி ஒன் போயிட்டாங்களா? டைம் ஆச்சு அதான். ஆனால் ஒன் பேராண்டி ஒன் போகலடா. என்ன போகலையா? ஆமாடா பேராண்டி, பாரது கேன்சல் ஆயிடுச்சு. இன்னும் 1 வீக் பாட்டி இங்கே தான் இருப்பா அப்படின்னு தாயங்களோட பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. வீட்டில் இல்லை, அவள் ரூமில் இருக்காடா. ரூம்லையா? டோர் நாக் பண்ண வர மழை கோமா வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்களா? என்னடா? ஒன்றும் இல்லை பாட்டி, பசிக்குது தண்ணி இருடா. ஏன் பாடி பிள்ளைக்கு பசிக்குதா? டைனிங் டேபிள் உட்காடுறான். பாட்டி கிச்சனுக்குள்ளே போய் ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வராங்க. தயாங்கோட அம்மாவும் தான் குக்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா 7 o'clock ஆயிடுச்சுலடா அப்படின்ட்டு ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. தயாங் சாப்பிட்றான். பட் இருந்தாலும் போகலையா? அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இப்படி உங்கள் ஃபேஸை பார்க்குறது. அப்படி தோணுது. நீங்கள் கத்துனது அழுததுலாம் அவன் காதுக்குள்ளே கேட்டுச்சு. இருந்தாலும் ஒரு மாதிரியா என்னடா யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. ஓஹன் சாப்பிட்டாங்களா? இல்லைடா, நான் தான் கொஞ்சம் தூங்க மாட்டேன். ஏன்னா பாட்டி ரொம்ப பிரேட்டா அப்படி ஸ்மைல் பண்ணுறா, ஹாப்பியாக இருப்ப போல அவங்க போலன்னு. இன்னும் இருக்காதாடா, என்னை விட உனக்கு தான் சந்தோஷம் அதிகமாக இருக்கணும். புரியல. இல்லைடா, அது சும்மா நீ என் பேத்தி இல்லை அதான். ஓ சரி, பேசாமல் சாப்பிட்ற. அப்படிதான் தாயங் பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் காலிங் பில் சவுண்டு கேட்டு தயங்கோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நான் மரமாய் வந்துட்டான். தயங் திரும்பி பார்க்குறான் அவங்க அப்பாவை. தயங்கோட அம்மா உங்களை பற்றி தான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் போலங்க இருக்கா? தயங்கோட அப்பா தயங்க பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அப்பா என்ன பார்க்குறாரு, அம்மா பார்க்குறாரு. என் மருமையிட்ட வந்தோன்னு மருமகளை பற்றி சொல்கிறான் பாரு. கடவுளே, எம்பிட்டு சீக்கிரம் என் பேரனையும் பேத்தி சேர்த்து வைக்கிறியோ, அதை விட சந்தோஷம் என் மனசுல எதுவுமே இல்லை. பண்ணே ஆண்டவா அப்படின்ட்டு பாட்டி காடு கும்பிட்டு இருக்கு. படி பாட்டி. என்னடா? என்ன அம்மா என் அப்பாட சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் நின்றுட்டு இருக்காங்க? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் நடந்து வராங்க. அப்பா என்ன பார்த்துட்டே இருக்காரு, எங்க புள்ள பார்த்துட்டு இருக்கான். அவங்க அப்பா நார்மல் ஆயிடுறாரு. ரூமுக்கு தான் போறாங்க. ஃபுட்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஓகே பாடி. ஏண்டா என் பேத்திய இல்லை சாப்பிட வர சொல்லு. சரி. மேலே பார்க்குறான், அவங்க டோர் லாக்ல இருக்கு. சாரி கேட்டுலாம் தப்பா நினைப்பாங்கல்ல இப்படி தான் தோணுது. ஸ்டெப்பில் ஏறி வாரான். உனக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கு. ஹர்ட் பண்ண மாட்டான், எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவனை இப்படி பண்ணிட்டானோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் டோருக்கிட்ட நிற்கிறான். டோரை நாக் பண்ணுறான். எதுவுமே பேசாமல் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பாட்டி சொன்ன மாதிரி எதுவும் தூங்கிட்டாளா அப்படின்ட்டு அந்த டோரை லைட்டாக கொஞ்சம் தள்ளி பார்க்குறான். ஓப்பனில் இருக்கா லாக்கில் இருக்கான்ட்டு பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகுது. இல்லை போகலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி சாரி கேட்டுடலாம், நம்ம தான் தப்பு பண்ணோம் அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். நான் பண்ணது தப்பு அப்படின்ட்டு ரூமை பார்த்தா ரூமில் இல்லை. பெட்டில் பார்த்தா அங்கேயும் இல்லை. எங்கள் ரூமில் இல்லை. ரூம் சுற்றி பார்க்குறான். சைலண்ட்டாக அப்படி பார்க்குறான். எதுவும் ரெஸ்ட் ரூமில் எதுவும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்ட்டு. அங்கேயும் எந்த சவுண்டும் இல்லை. ஒருவேளை அப்படின்ட்டு பால்கனி பக்கத்து போகிறான். அது கண்ணாடி மாதிரி எங்கே எது இருப்பாங்களா, அதில் ஸ்க்ரீன் போட்டிருக்கு. அதை ஒரு மாதிரி தள்ளிடுறான். பால்கனியில் நிற்கிறீங்க, அந்த பக்கத்து திரும்பி உங்களை பார்க்குறான். காதில் உங்கள் சாரி பறந்துட்டுருக்கு. உங்கள் காதோரமாக
சில ஹேர் கொஞ்சம் லாங்கா, பெரிய ஜிம்கா போட்டிருக்கீங்க. காத்தடிக்குது, அதில் அந்த ஜிம்கா ஆடுது. உங்கள் ரூமில் இருக்க லைட்டு இது பால்கனிலையும் தெரியுது. தான் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அந்த பிளேஸே கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் டார்க்கா அப்படி ஆகுது. இன்னமும் அந்த சன் மறைஞ்சு அப்படி இருக்கு. காற்று மட்டும் அந்த சவுண்டு நடந்து உங்ககிட்ட வரான். அந்த பால்கனி கம்பி இருக்கு, அதில் அவன் ஹேண்டை வச்சு உங்களை பார்க்குறான். சைடா அவன் வந்தது கூட தெரியாம நீங்கள் ஏதோ நினப்பில் உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த பெயின் அமைதியாக ஆப்போசிட்டில் இருக்க அந்த பில்டிங்கை பார்த்துட்ருக்கீங்க. டயான் உங்களை பார்த்துட்ருக்கான். காற்றுல உங்கள் சாரி ஆடுறது அவன் மேலே படுது. அவன் கையெடுத்து உங்கள் சாரியை பிடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். அழகா இருக்க.